பதியம் இன்னிசையால் பாடிக் கொடுத்தாள் நற்பாமாலை பூமாலை சூடிக் கொடுத்தாளை சொல்லே சூடிக் கொடுத்த சுடற்கொடியே கொல்பாவை பாடி அருளவல்ல பல்வளையாய் நாடி நீ வேங்கடவர்க்கென்னை விதி என்ன வெம்மாத்தம் நான் கடவா வண்ணமே நல்கு. அடியேன் தாசானுதாசன். நேற்றைய பாசுரத்தின் தொடர்ச்சியும் சொல்ல வேண்டும், இன்றைய பாசுர விஷயங்களையும் சொல்லியாக வேண்டும். இன்றைய பாசுரம் ஒரு அத்தியாச்சரியமான பாசுரம். உள்ளம் சிலம்பினகான் என்ற பாசுரம் ஆரம்பித்து எல்லே இளக்கிளிய பரியந்தம் பாகவதோத்தமர்களை எழுப்பியாகிவிட்டது. இனிமே எழுப்புவதற்கு யாரும் இல்லை. ஆனாலும் கூட ஆண்டாள் எம்பெருமானுக்கு இவள்தான் மயர்வர மதிநலம் அருளினாள் என்று ஈராயிரப்படியில ஜனன்யாச்சாரி ஆச்சரியமா சாதிக்கிறார். பெருமாளுக்கே மயர்வர மதிநலம் ஆண்டாள் தான் கொடுத்தாளாம். துணிஞ்சு அடிச்சு வியாக்கியானம் பண்றார். எம்பெருமானுக்கே இவள் மயர்வர மதிநலம் அருளுகையாவது என்னன்னு கேட்டா, நம்மை உணர்த்தி எம்பெருமான்கிட்ட சேர்ப்பது போலே எம்பெருமானையும் உணர்த்தி நம்மிடத்திலே கொண்டு சேர்க்கிறாள். அதனாலே இதுக்கு பெயர் கடக கிருத்தியம் என்று பெயர். அதனால எம்பெருமானையும் உணர்த்தும்படியான வேதம் கூட அப்படி உணர்த்தல, பெருமாளை உணர்த்தல. உத்திஷ்டத ஜாகரத பிராபியவரான் நிபோதத என்று நம்மத்தான் சொல்றது, நம்மளை பார்த்துதான் பேசுறது. உத்திஷ்டத எழுந்திருங்கள், ஜாக்கிரதை உன்னை நீ ஜாக்கிரதைப்படுத்திக்கோ. ஏதோ உலகம் அப்படிங்கிறது சாதாரண விஷயம் இல்லை, இது பொல்லாங்கு தேசம் அப்படிங்கிறதுனால இந்த இடத்துல வாழ்ச்சிக்கு நிலமல்லாத தேசம், வாழ்ச்சிக்கு நிலமுள்ள தேசமும் இதுதான். அது ரெண்டு விதமா இருக்கு. எம்பெருமானை அனுபவித்து அவனிடத்திலே அவன் திருவடியிலே அடைக்கலமாக புகுந்து இருக்கும் பட்சத்திலே இது வாழ்ச்சிக்கு நிலமான தேசம். அல்லது இந்த லௌகீகமான வாழ்க்கையில ஈடுபட்டோமேயானால் அதுவே பொல்லாங்கு தேசம். ஏன்னா இது எவ்வளவு சுகம் நினைச்சிட்டு வாழறோமோ அத்தனையும் துக்கத்துல தானே சென்று விடுகிறது. துக்கத்துக்கு எல்லை நிலமா இருக்கிற விஷயம் நமக்கு அப்படி ஒரு வாழ்ச்சிக்கு எல்லை நிலம்னு சொல்ல முடியுமோ அப்படிங்கிறதுனாலே இது பிரயோஜனம் இல்லைன்னு எம்பெருமானையும் சேர்த்து வைப்பதனாலே இப்பொழுது எம்பெருமானை எழுப்புகிறாள். மேற்கொண்டும் வரும் பாசுரங்கள், மேற்கொண்டு வரவர்கள் நாளைய பாசுரத்திலையும் இதுக்கு மேல வரக்கூடிய பாசுரங்களையும் எழுப்புதல் உணர்த்துதல் அப்படிங்கிறது வருதையே தவிர எழுப்பினவர்களையே மீண்டும் மீண்டும் எழுப்பும்படியான விஷயம். எம்பெருமானையே இந்த பாசுரத்தை எழுப்பி அடுத்த பாசுரத்துல அதிகப்படியாக நப்பின்ன பிராட்டி எழுப்பி இரண்டு பேரையும் ஒரு குத்துவிளக்கு பாசுரத்திலையும் எழுப்புறதுமாக ஏற்றகலங்கள் பாசுரத்தில் இப்படியே எழுப்புறது அப்படிங்கிறது எழுப்பினவர்களையே எழுப்புதல் அப்படிங்கிறது வருது. ஆனா புதுசா பாகவதோத்தமர்கள் தனித்தனியா ஏகாக்கியாக ஒவ்வொருத்தரையா எழுப்பி நீ வரையா என்னை எழுப்புறேன்னு சொன்னையே, என்னை எழுப்புறது எல்லாரையும் எழுப்புறேன்னு சொல்லிட்டு நீ இன்னும் வரவில்லையே என்றெல்லாம் சொல்லும்படியாக சில பேரை பாகவதோத்தமர்களை எல்லாரையும் எழுப்பி அவர்களை ஒன்று சேர்த்து வந்து சேர்ந்த இடம் அப்படின்னு பார்க்கும் பொழுது பொய்கை கரைக்கு வரல, ஒரு யமுனா நதி தீரத்துக்கு போயிடல, இவர்கள் எம்பெருமானிடத்திலே வந்து சேர்ந்தார்கள் அப்படிங்கிறது தான் நேற்றைய பாசுரத்துல அனுபவிக்கும்படியா இருந்தது. இன்றைய பாசுரமும் அப்படின்னு கேட்டா 4 பேரை எழுப்புகிறார்கள். 4 பேர் அப்படிங்கிறது முதல்ல எம்பெருமான் நந்தகோபாலா, எம்பெருமாட்டி அசோதாய், அம்பரமூடருக்கு ஓங்கி உலகளந்த உம்பர்கோமானே உறங்காது எழுந்திராய், பலதேவா எழுந்திராய் என்று 4 பேரை எழுப்புகிறார்கள். நான் இத உபன்யாச ஆரம்பத்திலேருந்து பல சந்தர்ப்பத்துல சொல்லிட்டேன். வேதமும் 4 பேரை தெய்வமாக கொள்ள வேணும் அப்படின்னு சொல்றது. சத்தியம்பதா தர்மஞ்சதா அப்படின்னு சொல்லக்கூடிய இடங்கள்லதான் தர்மத்துக்கு இன்னார் மட்டும்தான் அதிகாரிகள்னு ஒவ்வொரு தர்மத்துக்கு ஒவ்வொருவர் அதிகாரி. இன்னார் இதைத்தான் செய்ய முடியும், இன்னார் இதை செய்ய முடியாது. இந்த தர்மஞ்சர அப்படிங்கிற இடத்துல தர்மத்தை ஆசிரியிப்பதற்கு அதை செய்வதற்கு கர்ம வினைகள் சில இடங்கள்ல தடையா இருக்குமே, ஆனால் அதை ஆச்சாரியனை கொண்டு செய்ய வேணும் அப்படின்னு அந்த இடங்கள்ல வியாக்கியானித்துள்ளார்கள்.
ஆனா சத்தியம் வத அப்படிங்கிறதுக்கு எல்லாருமே அதிகாரிகள் தான். இன்னார் பொய் சொல்லலாம், இன்னார் உண்மைதான் சொல்லி ஆகணும் அப்படின்னோ, இல்லை இன்னார் உண்மைதான் சொல்லலாம், இன்னார் பொய் தாராளமா பேசலாம் அப்படின்னு எங்கேயுமே கிடையாது. எல்லா இடங்கள்லையும் எல்லாருமே சத்தியத்தை தான் பேசணும். சத்தியம் ப்ரூயாது பிரியம் ப்ரூயாது நம் ப்ரூயா சத்தியம் அப்பிரியம் பிரியஞ்ச நாமிருதம் ப்ரூயாது ஏஷ தர்ம சனாதனான்னு ஒரு நியாய ஸ்லோகம், நீதி ஸ்லோகம் உண்டு. என்ன சொல்றது? சத்தியம் ப்ரூயா சத்தியத்தையே பேசணும், பிரியம் ப்ரூயா அதே சமயம் சத்தியத்தையே பேசுறேன்னு வச்சுட்டு பிரியமா பேசாம இருக்கக்கூடாது, பிரியத்தான் பேசணும். சத்தியம் ப்ரூயாத் பிரியம் ப்ரூயாத், அதுக்கப்புறம் பிரியம் ப்ரூயாத் சத்தியம் ப்ரூயாத் பிரியம் ப்ரூயாத் ந ப்ரூயாத் சத்தியம் அப்பிரியம். சத்தியமா சொல்றேன்னு சொல்லிட்டு அப்பிரியமா இருந்தா அது சத்தியம் சத்தியம் அல்ல, அதனால அதை அப்படி பேசக்கூடாது. அப்புறம் பிரியம்ச நான்றுதான் பிரியமா பேசுறேங்கிறதுக்காக பொய் சொல்லக்கூடாது. பிரியம்ச நான்றுதான் பூயாது. இதெல்லாம் சுவாமி ஒண்ணுக்கு ஒண்ணு பிணைக்கப்பட்டதா இருக்கு. இதெல்லாம் தர்மங்களுக்குள்ளே ஒண்ணுக்கு ஒண்ணு அப்படிதான் இருக்கும். தர்மத்திலே அதர்மம், அதர்மத்திலே தர்மம், சத்தியத்திலே அசத்தியம், அசத்தியத்திலே சத்தியம், நியாயத்திலே அந்நியாயம், அந்நியாயத்திலே நியாயம், ஹிம்சையில அஹிம்சை, அஹிம்சையில ஹிம்சை. இதெல்லாம் ஒண்ணுக்கு ஒண்ணு பிணைக்கப்பட்ட வஸ்துவா இருப்பதனாலே சத்தியம் அப்படிங்கிறது எதுன்னு கேட்டா, நீ எதை உள்ளதை உள்ளபடி பார்க்கறியோ அதுதான் சத்தியம். அதுக்காக ஏதோ சொல்றதெல்லாம் எவனோ ஒருவன் சொல்றாங்கிறதுக்காக அதான் சத்தியம்னு நீ கொள்ளவே முடியாது. இப்போ ஒரு பாம்பு பாக்குற ஒரு வளைஞ்சி வளைஞ்சி ஒரு ஏதோ ஒரு விஷயம் இருந்தனாக்கா ஐயோ பாம்புன்னு பாக்குறான். அப்புறம் தான் தெரிஞ்சுக்கிறான், கிட்ட போனா அது பழுது, அது கயறுன்னு தெரிஞ்சுக்கிறான். ஓஹோ இது கயரோன்னா, சத்தியம் கயறு தான். ஆனா முதல்ல அவன் எதை கிரகிச்சுட்டான்? பாம்புங்கிறத கிரகிச்சுட்டதும் சத்தியம் தான். பாம்புன்னு கிரகிச்சு முதல்ல அந்த பாம்புங்கிறது தோன்றதோ இல்லையோ, அதனால அந்த பாம்புன்னு தோன்றதை எப்படி கிரகிச்சுட்டானோ அதுவே முதல்ல அவனுக்கு சத்தியம். பிறகுதான் உண்மையான விஷயம் தோன்றது. அப்படின்னு வரும்பொழுது பிரியம்சன் ஆனதம் புரியாதுன்னு, இந்த பிரியமா இருக்கிறதுனாலையும் அனாவசியமான பொய்கள் சொல்லக்கூடாது. எந்த பொய்யை சொன்னால் அது சத்தியமோ அதுதான் உண்மையான சத்தியம். பொய் மற்றவர்களுக்கு அது ஹிம்சை பண்ணும்படியா இருக்கக்கூடாது. அப்படி இருக்கிறது தான் உண்மையான சத்தியம். அதுக்கெல்லாம் நான் உதாரணம் நிறைய காட்டின்னு வந்துட்டேன் இந்த இடத்துல. அதனால அது தனியா மறுபடியும் அதை வியாக்கியானம் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. அதனால இந்த சத்தியம் வதா தர்மச்சரா அப்படிங்கிற விஷயத்துல தர்மத்துக்கு அதிகாரிகள் உண்டு. சத்தியம் எல்லோரும் பேசும்படியாகத்தான் இருக்கும். எல்லாரும் இந்த இதுல பிறந்தவர்கள் சொல்லக்கூடாது, இதுல பிறந்தவர்கள் சொல்லலாம் அப்படிங்கிறது கிடையாது. ஸ்திரீகள் பொய் சொல்லலாம், ஆண்கள் பொய் சத்தியம் மட்டும்தான் பேசணும், பொய் சொல்லக்கூடாது அப்படின்னும், ஆண்கள் பொய் சொல்லலாம், ஸ்திரீகள் பொய் பேசக்கூடாதுன்னு எந்த விதமான பாகுபாடும் இல்லாம எல்லோருமே சத்தியத்தை தான் கடைப்பிடிக்க வேணும். அப்படிங்கிறதுதான் சனாதன தர்மம். சரி, இந்த விஷயத்தை சொன்ன அதே வேதம் தான் மாத்ரு தேவோ பவா, பித்ரு தேவோ பவா, ஆச்சாரிய தேவோ பவா, அதிதி தேவோ பவான்னு 4 விஷயங்கள் எடுக்கிறது. மாத்ரு தேவோ பவா அதாவது அன்னையும் பிதாவும் முன்னறி தெய்வம் அப்படின்னு வைஷ்ணவ ஔவையார் சொல்றான். ஔவையார் அதுனா சுவாமி அப்படின்னு கேட்டா 4 ஔவையார் உண்டு உலகத்துல. சைவத்தை பத்தியே பேசின ஔவையாரும் இருக்கிறாள், வைஷ்ணவத்தை பற்றி அதை மட்டுமே பேசின ஔவையாரும் சம்பிரதாயத்துல இருக்கு. இதெல்லாம் இருக்கு. அந்த சம்பிரதாயத்தை பத்தி பேசும்பொழுதுதான் அன்னையும் பிதாவும் முன்னறி தெய்வம் அப்படின்னு ஒரு வைஷ்ணவமான விஷயத்தை எடுத்து பேசும்படியான ஔவையார் இதை சொல்றாள். அதுதான் அன்னையும் பிதாவும் முன்னறி தெய்வமாக கொள்ள வேண்டியது. மாத்ரு தேவோபவம், அந்த தேவங்க சப்தம் இங்க முன்னறி தெய்வம் அப்படிங்கிறாங்க. தாயார தெய்வமாக கொள்ள வேணும், தந்தையாரை தெய்வமாக கொள்ள வேணும், நம்முடைய ஆச்சாரியனையும் தெய்வமாக கொள்ள வேணும். அதிதி தேவோ பவா என்று சொல்லும்படியாக நம் கிரகத்துக்கு வரக்கூடிய அதிதிகள் அவர்களையும் தெய்வமாக கொள்ள வேண்டும். எந்த அதிதின்னு சொல்றது பொதுவா உபயோகமற்றவாதவாளை பத்தி பேச்சு இல்லை. ஒண்ணுமே இல்லாம வீட்டுக்கு வரவன் தெரியும், உபயோகம் இல்லாமலாம் வந்துட்டு இருப்பான். வம்பளப்பதற்காக சில பேர் வருவார்கள், அவர்களெல்லாம் அதித்தின்னு சொல்லக்கூடாது. மேலும் அதித்திங்கிறது யாருன்னு கேட்டா சாதுக்கள், மகாத்மாக்கள். ஏன் அப்படின்னு கேட்டா இந்த திதியில வரேன்னு கடுதாசி போடாம வரானே அவன் தான் உண்மையான அதிதி. திதிம் அனுக்துவா ஆகச்சதி இது அதிதி. அதாவது திதியை சொல்லாம நான் கடுதாசி போட்டு இந்த தேதியில வரேன்னு சொல்றவன் அதிதி இல்லை.
திடீர்னு வந்து நிக்கிறானே அனுகிரகம் பண்ணுவதற்காக வேண்டி அந்த மகாத்மாவை தான் அதிதின்னு சொல்லுவோம். அவர்கள் வேற யாரும் இல்லை, வேதத்துக்கு வியாக்கியானமே இருக்கு. வேதாரண்யர்ங்கிற பிற்காலத்துல வித்யாரண்யர்ங்கிறவர் எழுதும் பொழுது இது அதிதிங்கிறவர் பாகவதோத்தமர்கள் அப்படின்னு அவரும் எழுதுறார். உடையவர் எந்த விஷயத்தை சிறுபாஷ்யத்திலையும் ஸ்ரீராம பிள்ளை என்பவர் எந்த விஷயத்தை இதை பின்னாடி சுத பிரகாசிகளை சாதிச்சாரோ அது அப்படியே அதிதீன வேதம் எதை சொல்றதுன்னா மகா பாகவதோத்தமர்களை சொல்லுகிறது அப்படிங்கிறார். அதனால இந்த நால்வரும் நமக்கு முக்கியமானவர்கள். ஆனா இத ஒரு விஷயம் இந்த இடத்துல பார்க்கப்படுறது, மாதா பிதா குரு தெய்வம்னு சொல்லும் பொழுது எல்லாமே பகவான் தான்னு சொல்லணும், ஒரே வார்த்தையில சொல்லி முடிக்கணும். அத மாதிரி சொல்லு அப்படின்னு கேட்கறது வாஸ்தவம் தான். சுமந்திரர் ஸ்ருங்கிபேரபுரத்துல 3 பேரும் எழுந்துருள பண்ணிட்டார். அவரும் தானே காட்டுக்கு வருவேன்னு சொல்றார். கடைசி வரைக்கும் இந்த ரதத்தை ஓட்டிட்டு வரேன், இனிமே நீர் இல்லாத ராஜ்யம் என்ன ராஜ்யம், நீர் தேவரின் இல்லை, அவரோ வயசான கழவர், அவர் கீழே படுத்த படுக்கையாகி விட்டார்ங்கிறது புரியுறது. இனிமேல் இருக்க வேண்டிய அவசியம் இல்லை, க்ஷமித்தருள வேணும், நானும் உங்க கூடவே வருவேன் அப்படின்னார். இல்ல அதனால தான் சொல்றேன், எங்க தகப்பனாரை பார்த்துப்பதற்கு உம்மை தவிர வேற நல்லவர் உலகத்துல கிடையாது, அதனால நீ போக இப்படி திருப்பி விட்டார் ராமபிரான். நீ போய்த்தான் ஆகணுங்கிற அப்புறம் சொல்லிவிட்டார், வேற ஒன்றும் பண்ண முடியல, நிர்பந்திக்கிறாரே அப்படின்னு சுமந்திரர் புறப்பட போறார். புறப்படுறதுக்கு முன்னாடி ஒரு வார்த்தை சொல்றாருங்க. அந்த குதிரைகள் ரெண்டும் காலால கீறிண்டு அழறது, காலால கீறிண்டு அழறது. என்ன அப்படிங்கிறார், இந்த குதிரையை பார் ராமா, இந்த 2 குதிரைகளை பார், உனக்காக கைங்கரியம் செய்வதற்காகவே ஏற்பட்டது. இமே சாபிகயா வீர எதி தேவனவாசினஹா பரிச்சர்யாம் கரிஷ்யந்தி பிராப்ஸ்யந்தி பரமாங்கதியும். இங்க பேசக்கூடாதீங்க, தயவு செஞ்சு இங்க பேசுறதுனா அங்க போயிடுங்க. இமே சாபிஹயா வீரா, இந்த இமே ஹயர்னா குதிரை, ஹயஸ், இந்த குதிரைகள் 2 இருக்கு. இமே சாபி ஹயா வீரா எதி தேவனவாசினஹா, எதித்தே நீ இனிமே காட்டுக்கு தான் போகிறேன்னு சொன்னாக்கா பரிச்சர்யாம் கரிஷ், உனக்கு கைங்கரியம் பண்ணணும்னு ஆசைப்படுறதுப்பா. அந்த 2 குதிரை அழறத பாரு. பரிச்சர்யாம் கரிஷ்யந்தி பிராப்ஸ்யந்தி பரமாம் கதியும், உனக்கு அப்படி கைங்கரியம் செய்து 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 நல்ல கதிக்கு போகக்கூடிய குதிரையை பாரு, அதை வேண்டாமா உனக்குங்கிறார். இதுல இந்த விஷயம் என்ன அப்படின்னு கேட்டாக்கா, இந்த குதிரை வேணும்னா அதை ஓட்டுறதுக்கு தேர்ப்பாகல் வேணும், தேர்ப்பாகல் வேணும் நான் வேணும் அப்படின்னு ஆச்சு அந்த இடத்துல. அதனால நானும் வருவேங்கிறத இப்படி சொல்றார், குதிரையை காட்டி பேசுறாரு இந்த இடத்துல. அவர் இது சக்கரவர்த்திக்கு பிரியமான குதிரைகள். அவர் எங்கேயாவது போகணும்னு ஆசைப்பட்டா கூட இந்த தேர்ல தாங்க சுமந்திர அழைச்சிட்டு போவேன். அதனால சொல்றேன், இந்த குதிரைகளையும் அழைச்சிட்டு நீ இப்பொழுது திருவயோத்திக்கு திரும்பி செல் அப்படின்னு விட்டார். ரொம்ப தாபப்பட்ட அழறார், என்ன பண்றதுன்னு தெரியல. ரொம்ப நாள் நிக்க போறார். ராமபிரான் கண்ணுக்கு மறையிற இடம் வரைக்கும் நின்றுட்டே இருந்துட்டு அப்புறம் வேற வழி இல்லாம தான், ஏன்னா மறையறதுக்கு முன்னாடியாவது சுமந்திரா திரும்பி கூப்பிட்டு வருவோன்னு ஒரு ஆசை தான் அவருக்கு. ஆனா கூப்பிடல, கடைசி வரைக்கும் கூப்பிடல, அவர் அப்படியே மறைஞ்சு போயிட்டார், அது வேற விஷயம். போகிறதுக்கு முன்னாடி ராகவனையும் இளைய பெருமாளையும் பிராட்டியையும் பார்த்து கேட்கிறார், ராமா உன் தகப்பனாருக்கு நான் என்ன சொல்லணும், என்ன பதில் சொல்றது, அதை சொல். நீ இப்ப கிளம்புறையே, அவருக்கு ஏதாவது ஒரு விஞ்ஞாபனம் பண்ணணுமேயானால் சொல்லுங்கிறார். இல்ல நான் நமஸ்காரத்தை சொன்னேன்னு சொல்லு, சௌக்கியமா இருக்கணும்னு சொல்லு, கைகேயி மாதாவை சௌக்கியமா பார்த்துக்க சொல்லு. ஏன்னா அங்க பல ரகசியங்கள் இருக்கு. காட்டுக்கு அவ வேணும்னு அனுப்பல, ஏதோ ஒரு ஒத்தி சொன்னால், ஒரு கூனி சொன்னாலுங்கிறதுக்காக கைகேயி அமைச்சிருவா. அந்த ரகசியத்தை இப்ப சொல்றேன், அது என்னங்கிறத சொல்லி இன்னைக்கே சொல்லிடுறாங்க. அதனால சொல்லு எல்லாத்தையும் சொன்னார். சீதைய பார்த்து கேட்டேன், ஓன்னு அழுத, அவ்வளவுதான். ருததீம் நைவமாபிஷித்தா, ருததி அவ அழுதுண்டே இருந்தால், நைவவத்தும் சகார ஒன்னும் பேச ஆசைப்படல சுவாமி, ஒண்ணுமே சொல்லல. கங்கைய பார்த்தாலும், யமுனைய பார்த்தாலும், மந்தாகினிய பார்த்தாலும் அவள் என்ன பண்றா, எங்க மாமனார் சௌக்கியமா இருக்கணும், எங்க மாமனார் சௌக்கியமா இருக்கணும் அப்படின்னு இமேஜ கங்கை யமுனே அப்படின்னு அவள் ஸ்தோத்திரம் பண்றாள்.
துரத்தி விடுற மாமனாரை ஏசி பேசுறவாளைத்தான் பார்த்திருக்கேன். எங்கேயாவது எங்க மாமனார் சௌக்கியமா இருக்கணும்னு சொல்ற நாட்டு பெண்ணை நான் உலகத்திலேயே கண்டதில்லை சுவாமியார் சுமந்திரர் சொல்றார். ஏன்னா அந்த காலத்துலயே அப்படிலாம் இருந்திருக்கும் போல் இருக்கு. அதனால சுமந்திரர் சொல்றார், ஐயோ நான் இந்த மாதிரி ஒருத்தி நான் பார்த்ததே இல்லையே, ரொம்ப தாபப்பட்டு அழறார். சொல்லிட்டார். சரி இதெல்லாம் சொல்லிட்ட லக்ஷ்மணன் என்ன சொன்னான்? லக்ஷ்மணன் என்ன சொன்னான்னு கேட்கிறார். ஐயோ அதை நான் அனுவாதம் பண்றதுக்கு பயப்படுறேன் சுவாமி, நான் சொல்ல விருப்பப்படலேன்னு கொஞ்சம் அழறார். இல்ல பரவாயில்ல, என்ன சொன்னாலும் பரவாயில்ல சொல்லு அப்படின்னா. நான் லக்ஷ்மணனை கேட்டேன், உங்க இத்தனை இந்த 2 பேரும் இப்படி அவ தாயார் அழுதுட்டா, அவரோ ராகவனோ இப்படி சரி நமஸ்காரத்தை சொன்னேன்னு சொல்லுன்னு சொல்லிட்டார். நீ என்ன சொல்ல போற? அப்பாவா? அப்பா யாருன்னு கேட்கிறான் லக்ஷ்மணன். அப்பா யாருன்னு கேட்டதுமே, ஏடாது உன்னை காட்டுக்கு அமிச்சதே தகப்பன் தான், அதோடு மட்டும் இல்லாம உன் தாயார் சுமந்திர பேசும் பொழுது ராகவனையே தகப்பனாக்கொடு, ராமம் தசரதம் வித்தி மாம் வித்தி ஜனகாத்மஜாம் அயோத்தியாம் அடவியும் வித்தி கச்சதாக யதா சுத்தம்னு அமைச்சிருக்கா உன்ன. அதாவது ராமனையே தசரதனா நினைச்சுக்கோ. இங்க அவ வந்திருக்கிறாளே சீதா பிராட்டியார் உன்னுடைய மதினி, இவளையே நானாக பாவித்துக்கொள். அதாவது சுமந்திர சொல்லிக்காள் தன்னை என்னையா நினைச்சுக்கொள். அயோத்தியாம் அடவியும், எந்த காட்டுக்கு நீ போற, அடவினா காடு, எந்த காட்டுக்கு போறையோ அந்த காடையே திருவயோத்தியாக நினைத்துக்கொள். கச்சதா யதா சுகம், போ மேல போ கலந்து அப்படின்னு என்ன நிர்பந்தப்படுத்தினாள். அப்படி அமைச்சிருக்கிறா ஒண்ணு, அப்படி ஒண்ணு தெரியாதுங்கிற மாதிரி. யாரப்பா யார் தகப்பனார்னு கேட்கறிய? அப்ப சொல்றார், சரி நான் சொல்றேன், இப்படியே போயிட மாட்டோம். 14 வருஷம் வனவாசம் பூர்த்தி எங்க அப்பாவை கேள்வி கேட்டுக்கிறேன்னு சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு, அகம் தாவன் மகாராஜே பித்ருத்வம் நோபலட்சயே. அகம் தாவன் மகாராஜே, அந்த மகாராஜா இருக்கிறாரு ஒரு கழவர், புத்தி இல்லாத முட்டாள் கழவர் இருக்கிறாளே, அவர்கிட்ட நான் என்ன நினைச்சிட்டு இருக்கேன், அவர் நான் பிதானே நினைக்கல. பித்ருத்வம், அவருக்கு தகப்பனார்ன்ற ஸ்தானமே கிடையாது சுவாமி. பித்ருத்வம் நோபல, யார் சொல்றது? ஆதிசேஷன். பித்ருத்வம் நோபலட்ச, ரகசியம் என்னன்னு கேட்டா, என்னுடைய பக்கத்துல இருக்கிற ராகவன் அவர் அநாதன், நாதனே இல்லாதவர். அப்படின்னாக்கா அவருக்கு மேற்பட்டவர் யாரும் இல்லாததுனாலே ஒத்தார் மிக்காரை இளையாய, அதனால அவருக்கு யாருமே அவருக்கு தகப்பன்னோ தாயார், இவர் தான் உலக போர் முண்டை தாய் தந்தை. அதனால சொல்றார், பர்தா பிராதா ச பந்துஷ்ச பிதா ச மம ராகவஹா சொல்றார். காட்டி சொல்றாரு, இங்க தோ நிற்கிறாரே ராகவன், இவர் தான் எனக்கு பர்த்தா பிராதா பந்து சகலவிதமும் எனக்கு இவர் தான் அப்படின்னு. இவர் தான் எனக்கு தகப்பனார், இவர் தான் ஏன்னா எங்க கை சொல்லி அமைச்ச வாக்கியம் இங்க அப்படியே இருக்கு. இந்த எம்பெருமானுக்கு மிகைப்பட்ட வேற யாரும் அவருக்கு தாயார் தகப்பனார் இல்லாததுனாலையும், அவதாரத்துல இறங்கி சில பேருக்கு தகப்பனார்ங்கிற ஸ்தானத்தை கொடுத்ததுனாலையும், இப்போ எனக்கு தகப்பன் அப்படிங்கிறது அங்க வைகுண்டத்திலையும் சரி இந்த பூலோகத்திலையும் சரி, நித்திய விபூதியா இருந்தா என்ன, லீலா விபூதியா இருந்தா என்ன, ஐஸ்வர்யம் விபூதினா ஐஸ்வர்யம் நெத்தியில இட்டுக்கிறது இல்ல. அந்த பக்கத்தால போகணுமா? அந்த பக்கத்தால வழி அங்க இருக்கு. அதனால பித்ருத்வம் நோபலட்சையே அப்படின்னு சொல்றது வேதத்துல என்ன சொல்றது? ஒருத்தனுக்கு தகப்பனார் அப்படிங்கிற ஸ்தானம் எப்போ வரும்னா, பித்ருமான் அப்படின்னா தகப்பனார் நட்டம், தகப்பன் ஸ்தானம் நட்டம். அது வேதம் சொல்றது, பிதா புத்திரேன பித்ருமான் யோனி யோனௌ நாவேதபின் மனு தேதம் பிருகந்தம் சர்வானுபுமாத்மானகம் சம்பராயே. இது வேத வாக்கியம். என்ன சொல்றது? பிதாங்கிற தகப்பன்கிறவன் புத்திரேன பித்ருமான், புத்திரன் எப்ப உண்டாரானோ அந்த புத்திரனாலே அவனுக்கு தகப்பன்கிற ஸ்தானம் உண்டாருதே தவிர வேறபடி இல்லை. அப்படிங்கிறதுனாலே இவர் பெருமைப்படுத்துறார். தசரதனை தகப்பனார்னு கொள்றார், வசுதேவனை தகப்பனார்னு கொண்டார். ஆனா வசுதேவனை காட்டிலும் நந்தகோபனைத்தான் தகப்பனார்னு கொள்றார். அதனால இது அகம் தாவன் மகாராஜே பித்ருத்வம் நோபலட்சையே. அதனால நான் இந்த விஷயத்துல எனக்கு கொள்ள வேண்டிய அவசியம், என் தகப்பனே இல்லை. அப்ப யாரான்னு கேட்டா, மம பிராதா பந்துஷ்ச பர்த்தாச்ச பிதாச்ச மம ராகவஹா என்று இந்த ராகவன் சொல்றோமே, இவர் தான் எனக்கு எல்லாவித சகல விதமான பந்து. நம்மால் வருது அப்படியே தமிழ் படுத்துறார். சேலை கண்ணியரும் பெரும் செல்வமும் நன்மக்களும் மேலா தாய் தந்தையும் அவரே இனியாவாரே அப்படியே தமிழ் படுத்துறார்.
5ஆம் பத்து 1ஆம் பதிகம் கையார் சக்கரத்து என் கருமாணிக்கமே என்னென்ன அந்த பதிகத்துல 6வது பாட்டா இருக்கும்னு நினைக்கிறேன். மேலா தேவர்களும் நிலத்தேவரும் மேவி தொழுன்ற அந்த பாட்டுல 3வது வரியில சொல்றார், சேலே கண்ணியரும் பெரும் செல்வமும் நன்மக்களும் மேலா தாய் தந்தையும் அவரே இனியாவாரே, அவர்தான் எனக்கு. அப்போ இந்த பிதா பிராதா பந்து சகல விதமாவும் இருக்கிறது யாருன்னா செல்வமும்னு அங்க ஒரு வார்த்தை எடுக்கிறார், பெரும் செல்வமும் அப்படின்றார். திருமங்கையாழ்வாரை போய் கேட்டா தெரியும். எனக்கு அரசு யார் தெரியுமோ, என்னுடைய வானாள் அப்படின்றார். என்னுடைய வானாள் எனக்கு எல்லாமாகவும் ஆகியிருப்பவர் எம்பிரான். எம்பிரான் எந்தை என்னுடைய சுற்றம் எனக்கரசு என்னுடைய வானாள். இத புள்ள உலகாசிரியர் எழுதும் பொழுது ஈஸ்வரனே சகல பந்துவும் என்னவிடம். அம்மா அம்மா அந்த பக்கத்தை அப்படி போகுமா அம்மா, இவ்வளவுதான் சொல்ற, அப்படி போங்க வழி அங்க இருக்கு. ஈஸ்வரனே சகல பந்து என்னவிடம் எம்பிரான் எந்த என்னுடைய சுற்றம் எனக்கரசு என்னுடைய வானாள் என்னும் இருக்குமிடம் இரே எழுதுறாருங்க. அதனால ஈஸ்வரனே சகல பந்து என்னவிடம் அப்படின்னு அவர் எழுதுகிறார். திருமங்கை ஆழ்வார் வாடினேன் வாடி வருந்தினேன் பாட்டு அந்த பதிகத்துல ஆச்சரியமா தெரிவிக்கிறார். இத இப்படி எல்லாம் சகலவித பந்துவும் நமக்கு யாருன்னு கேட்டா எம்பெருமான் தான். இதே நம்மாழ்வார் உலகுக்கோர் முந்தை தாய் தந்தையே முழுவேல் உலகம் உண்டான் அப்படின்னார். திருமணிஷி ஆழ்வார் பார்த்தார், அத்தனாகி அன்னையாகி ஆளுமெம்பிரானுமாய் ஒத்து ஒவ்வாத பல்பிற பொழிந்து நம்மை ஆட்கொள்வான் முத்தனார் முகுந்தனார் புகுந்து நம்முள் மேவினார் எத்தினால் இடர்கடல் கிடத்தி ஏழ நெஞ்சமே அப்படின்னாருங்க. அத்தனாகி அன்னையாகி அத்தனாய் அன்னையாகி ஆளும் எம்பிரானுமாய் எல்லாமாகவும் ஆகி இருக்கக்கூடியவன், அந்த சகலவித பந்துவாகவும் இருக்கக்கூடியவன் எம்பிரான் அப்படின்னு திருமணிஷி ஆழ்வார் கேட்டா அப்படிதான் தெரிவிக்கிறார். எல்லாரும் தெரிவிப்பது ஒரே விஷயம் என்னன்னு கேட்டா எம்பிரான் எந்தை என்னுடைய சுற்றம் எனக்கரசு என்னுடைய வானாள் என்று இருக்கக்கூடிய விஷயங்கள். அர்ஜுனனை கேட்டா துவமேவ மாதா ச பிதா துவமேவ துவமேவ பந்துஷ்ச சர்வம், அதாவது துவமேவ பந்துஷ்ச சகலம் துவமே, எல்லாம் நீதாண்டா எனக்கு. வித்யா திரவிணம் துவமேவ துவமேவ சர்வம் மம தேவ தேவா பிதாசி லோகஸ்ய சராச்சரஸ்ய துவமஸ்ய பூஜ்யஸ்ச குரு கரீயானே இதெல்லாம் சொல்ல முடியாது. நீ எல்லா விதமான வித்யாக கூட நீதான் இருக்கிறாய். எனக்கு தாயோ தகப்பனோ எல்லாம் உலகுக்கோர் முந்த எல்லா விஷயமும் நீயாக இருக்கிறாய் அப்படின்னு சொல்றாருங்க. அர்ஜுனனும் அதுதான் சொல்றான் இந்த இடத்துல. அது சொல்றதெல்லாம் அனுவாதம் பண்ணி பார்ப்போமே, ஆனால் சகலவித பந்துவும் நமக்கு ஈஸ்வரன் தான் அப்படின்னு தெரியுது. அதத்தான் இந்த இடத்துல அம்மாவை தெய்வமாக கொள்ள வேணும், தந்தையாரை தெய்வமாக கொள்ள வேணும். மொத்தமா எல்லாம் சேர்த்து உலகுக்கோர் முந்தை தாய் தந்தை எல்லாமே எம்பெருமான் தான் இருக்கு. அப்படி எல்லாமாக ஆகி இருக்கக்கூடிய வஸ்துகளிடத்துலதான் நமக்கு எல்லா விதமான விஷயம் பாந்தவியம் அப்படிங்கிறது செல்லுபடியாகும் அப்படின்னு காட்டப்படுறது. நமக்கு இப்படி அந்த 4 விதம் அப்படிங்கிறது தாயார் தந்தையார், அடுத்தது ஆச்சாரியன் ஆச்சாரிய தேவோ பவான்னு நேர சொன்னதுனாலே நமக்கு சங்க சக்கர லாஞ்சனம் பண்ணி வைஷ்ணவத்துவத்தை ஏற்படுத்தின ஆச்சாரியன் தான், அவனையே தெய்வமாக கொள்ள வேணும் அப்படின்னு இந்த இடத்துல காட்டுறாருங்க. சங்க சக்கர லாஞ்சனம் பண்ணி நமக்கு வைஷ்ணவத்துவத்தை ஏற்படுத்துறார். அதனால அப்பேற்பட்டவன் ஆச்சாரியன், அவனை தெய்வமாக கொள்ள வேண்டியது. கடைசியில மகா பாகவதோத்தவர்களையும் தெய்வமாக கொள்ள வேண்டியது அப்படின்னு இங்க எல்லா விஷயங்களையும் எடுக்கிறார்கள். இங்க இப்படி இந்த 4 விஷயத்தை சொல்லும் பொழுது வைகுண்டத்துக்கு போகிறான் ஒரு ஜீவாத்மா. வைகுண்டத்துக்கு போகும்பொழுது வைகுண்டத்திலே என்ன நடக்கிறது அப்படின்னு கேட்டா, பெரிய பெருமாள் பெரிய பிராட்டியார் அப்படிங்கிறவர் முதல்ல தர்மாதி பீடத்துல எம்பெருமான் ஒரு காலை கீழே போட்டு ஆச்சு குத்துவிளக்கு பாசத்தை சொல்ல போறோம். ஒரு காலை கீழே போட்டு ஒரு காலை இப்படி மடிச்சு வச்சுட்டு அந்த மடிச்சு வச்சுட்ட காலை இப்படி கையை இப்படி பிடிச்சுட்டு உட்கார்ந்து இருக்காங்க. நான் சொல்லல, இதை வைகுண்ட கத்தியத்துல உடையவர் சாதிக்கிறத தான் எடுத்து பேசுறேன். அதனால அப்படி ஒரு எம்பெருமான் எழுந்து இருக்கிறான். அப்படி இருக்கிறதுனா ஆரோக யதி பாத ஆரோகணம் பண்ணுவான் அப்படிங்கிறதுலாம் இருக்கட்டும் ஒரு பட்சம். அது பரியங்க வித்யின்னு பெயர், அதை சொல்ல போறோம் அந்த சந்தர்ப்பத்துல. இப்படி இங்க வந்துட்டான் இல்லையா, வந்த இடத்துல
எம்பெருமானுடைய இச்சைக்கு தகுந்தா புல நம்மள விநியோகம் கொள்ளும்படியான வஸ்துவாக நம்மள ஆக்கிக்கிறாங்கிறது மாத்திரம் இல்லை, எம்பெருமானுக்கு மாத்திரம் இல்லை. அங்க அடியார்கள்னு சொல்லும்படியாக வானவர்கள்னு சொன்னாலே அங்க நிலத்தேவர்களும் மேலாத்தேவர்களும் அப்படின்னு சொல்லும்படியாக நித்திய சூரிகள் என்ன முக்தாத்மாக்கள் என்ன ரெண்டு விதமான வர்க்கங்கள் இருக்கார். முக்தி அடைஞ்சு இங்கிருந்து போகக்கூடிய வருமும் அனந்த கோடி வெள்ளம், அதுபோல நித்திய சூரிய அப்படிங்கிறது அனந்த கோடி வெள்ளம். இப்படி ஒவ்வொருத்தருக்கும் தனித்தனியா கைங்கரியம்னா அப்ப எத்தனை விதமான கைங்கரியம் இருக்கணும், எவ்வளவு விதமான கைங்கரியம் உலகத்துல இருக்கு. அனந்த கோடி வெள்ளம் ஒவ்வொருத்தரும் தனித்தனியா அவரவர்களுடைய இச்சைக்கு தகுந்தபடி. என்ன சுவாமி இது இச்சைக்கு பகவான் இச்சைக்கு கைங்கரியத்தை கொடுக்குறானா நம் இச்சைக்கு பகவான் கைங்கரியம் கொடுப்பானான்னு கேட்ட ரெண்டு விதமும் உண்டு, ரெண்டு விதம் உண்டு. இப்போ இப்படி சொன்னா தெரியும், நம்ம கைங்கரியத்தை பெற்றுன்னு கேட்கலாமா, பெருமாள்கிட்ட போய் பிரார்த்தனைங்கிறது கிடையாதுன்னு சொல்லியாச்சு, கேட்க இந்த கைங்கரியத்தை எனக்கு கொடு அப்படின்னு கேட்டா பகவான் கொடுத்துருவானா. லக்ஷ்மணன் அப்படி கேட்டுதானே கிளம்பினான், நான் உனக்கு சகல விதத்திலையும் கைங்கரியம் செய்ய கடவுதுன்னு சொல்லிட்டு தானே சுவாமி புறப்பட்டான். அப்ப அவனுக்கு கைங்கரிய பிராப்தி இங்க கொடுத்து காண்பிக்கிறார். இது மாதிரி அங்க கேட்டாலும் உண்டு அப்படின்னா இது எப்படி புரிய வைக்கிறதுன்னு கேட்டா, ஒரு குழந்தை, அதாவது ஆகாரம் சாப்பிடக்கூடிய குழந்தை, ஒரு 6 வயசு 8 வயசு வச்சுப்போம். அந்த குழந்தை படுத்துட்டு ஜுரமா படுத்துட்டு இருக்கு, 4 நாளா சரியா சாப்பிடல, அதுக்கு நாக்கு கசந்து போறது, எது கொடுத்தாலும் சுவீகரிக்கல, வேண்டாம் வேண்டாம்னு ஒதுக்குறது. தாயார் நித்தியபடி ஆகாரம் பண்றால் அதுக்கு சேர்த்துதான், குழந்தைக்கு தானே கொடுப்பாள் முதல்ல, அதை பண்ணி கொடுத்து பார்த்தும் கூட சுவீகரிக்காத குழந்தை கொஞ்சம் உடம்பெல்லாம் சரியான பிறகு 5 நாள் கழிச்சு, அம்மா எனக்கு ஆகாரம் தையா, எனக்கு பசிக்கிறதே அப்படின்னு கேட்டா, அப்பா குழந்தை பசிக்கிறதுன்னு சொன்னீடா அப்படின்னு வயிறு குழஞ்சு அந்த போய் கேட்கும் பொழுது, ஏற்கனவே அதுக்குத்தான் ஆகாரம் பண்ணிருக்கிறாள், இருந்தாலும் இதுவும் கேட்கும் பொழுது இதுக்கு கேட்டுதான் கொடுக்கணுமா தாயார், இருந்தாலும் பசிக்கிறதேன்னு கேட்கும் பொழுது இப்பவாவது கேட்டியே அப்படின்னு அந்த தாயார் எவ்வளவு சந்தோஷமா கேட்பளோ, அது போல எம்பெருமான்கிட்ட போய் நான் கேட்கும் பொழுது நம் பாசுரம் கேட்டவாறே திருவுள்ளம் உகக்கும். நம்முடைய பாசுரம்னா என்ன, வார்த்தைகள், நாம சொல்ற வார்த்தையை கேட்டு அந்த திருவுள்ளம் புகந்து இந்த கைங்கரியம் சரி நீ கேட்டதையே உனக்கு கொடுக்குறடா குழந்தை, நீ ஆச்சரியமா செய்யல, அதுல வரக்கூடிய ஆனந்தம் தான் நம்மளுக்கு இல்லை, அதுல ஆனந்தம்னு ஒண்ணு உண்டாகும். இப்ப ஜடமான பொருள் பாரதந்தியத்தோடு இருக்குங்கிறது வேற, கல்லு மண்ணு மலை ஜலம் இது மாதிரி வஸ்துக்கள்லாம் அது ஜட பொருள் தான். அது அந்த மலை இருக்கிறது சமுத்திரத்துக்கு தெரியாது, பூமி இருக்கிறது ஆகாசத்துக்கு தெரியாது, அதாவது ஜடமான வஸ்துக்கள் தான். ஆனா அது அதை எப்படி அடுத்தவனுக்கு விநியோகம் கொள்ளும்படியா இருக்கு. சந்தனம்ங்கிறது ஜடமான பொருள், ஆனா அதை உடையவன் நான், அது உடைமை, அதை நான் எடுத்துன்னு அப்படி சூட்டின்றேனே ஆனால் எனக்கு தான் ஆனந்தம் உண்டாகுது. உடையவனுக்குத்தான் ஆனந்தமே தவிர உடைமைக்கு ஒண்ணும் தெரியாது, புஷ்பத்துக்கு ஒண்ணும் தெரியாது. நான் சூட்டின்டா அந்த மலர் அவ்வளவு மனமா இருக்கேன்னு ஒரு ஸ்திரீ சூட்டிக்கும் பொழுது எவ்வளவு ஆனந்தம் சந்தோஷப்படுறாள், அந்த ஆனந்தம் அந்த உடையவளுக்கு தானே தவிர அந்த உடைமைக்கு கிடையாது. அப்படிங்கிறாப்புல ஜடமான பொருள்கள்லாம் கூட அது பாரதந்திரியம் தான், சுதந்திரமா இருக்க முடியாது. அதால நமக்கும் சுதந்திரம்ங்கிறது கிடையாது. நமக்கு ஏன் ஆனந்தம் உண்டாகுதுன்னா சைத்தன்யம் இருக்கு. இந்த ஜீவாத்மாவுக்கு சித்து அப்படிங்கிற ஜீவாத்மாவுக்கு சைத்தன்யம் இருப்பதனாலேயே ஆனந்தம் அப்படிங்கிறது ஒரு உண்டாகும். அந்த ஆனந்தமும் நம்மது இல்லை அப்படின்னு பூர்ண சமர்ப்பணம் பண்ணணும். அதுதான் இந்த இடத்துல விசேஷம். அதனால இந்த இடத்துல அந்த கைங்கரியத்தை எதை கேட்டாலும் தந்தருள்வன் அப்படிங்கிறது அந்த இடத்துல. அப்ப உலகுக்கோர் முந்தை தாய் தந்தைங்கிறது 2 பேரும் சேர்த்தி தான், மாதா பிதாச்ச பிதரவு அப்படின்னு சொல்லணும் இந்த இடத்துல. தாயார் தகப்பனா சேர்ந்து பிதரவுன்னு தான் சொல்லணுமே தவிர மாதா பிதரவுன்னு தனியா சொல்லக்கூடாதுங்க. அத மாதிரி அந்த கைங்கரிய வர பிராப்தியை பெற்றுண்டு அங்க செய்யக்கூடிய சந்தர்ப்ப வசேன இந்த ஆனந்தம் உண்டாகக்கூடிய ஜீவன் என்ன செய்வாங்கிறத குத்துவிளக்கு பாசத்துக்கு தான் சொல்லணும். இப்போ இந்த ஆச்சாரியன் நமக்கு சொல்லிக் கொடுப்பாரு, எல்லாத்தையும் நமக்கு சொல்லிக் கொடுப்பாருங்க, எப்படி எப்படி நடந்துக்கணும், என்ன செய்யணும் அப்படிங்கிறத. இப்படி அந்த விசேஷங்களாலே ஆனந்தத்தை பூர்ணமா எம்பெருமானுக்கே சமர்ப்பணம் பண்ணணும் என்பதற்காகத்தான் கோயில் காப்பானே கொடித்தோன்றும் தோரண வாசல் காப்பானே என்பது பரியந்தமாக அத்தனை பேரையும் இவர்கள் உணர்த்தினார்கள். அதாவது எழுப்பினார்கள், எல்லாரும் எழுப்பின பிறகு கொடித்தோன்றும் தோரணவாசல் காப்பானே மணிக்கதவம் தாழ்த்திரவாய் அப்படின்னு நேற்று பாசனம் இப்ப நான் சொல்லிட்டு இருக்கேன். நேற்று பாதியில விட்டுட்டு போனோம், அதனுடைய அர்த்தத்தை சொல் ரகசியார்த்தம்.
உடனே இவர்கள் எல்லோரும் போய் நின்றார்கள். நின்றதுமே, அப்பா கோவில் காப்பானே, அவன் வழிவிட்டுட்டான். முதல்வன் வழிவிட்டாச்சு, தோரண வாசல் காப்பவன் ஆகிய நீ எங்களுக்கு வழிவிட வேணும். அதாவது இங்க இருக்கக்கூடிய ஆச்சாரியன் வழிவிட்டு நம்ம அனுப்புறார். வைகுண்டத்துல வாசல்ல அங்க இருக்கக்கூடிய துவாரபாலகர்கள் உள்ள அனுப்பியாகணும் இல்லையா? ஏன் வரேன்னு கேட்க மாட்டார். அங்க வர்றவனே வரதே பெரிய விஷயம். அவர்கள் கேள்வி முறை கிடையாது. இருந்தாலும் அந்த தோரண வாசல் காப்பவனை முன்னிட்டு தான் பகவான்கிட்ட போகணுங்கிறது சம்பிரதாயமா இருப்பதனாலே அங்க கெடுபடி கிடையாது. இவன்கிட்ட சொல்லிட்டு தான் அனுமதி பெற்றுட்டு தான் உள்ள போகணுங்கிறது இல்லை. அவனை பார்க்காம போனாலும் அவன் நம்மள சேவிப்பான், நீ பார்க்காத போனா கூட. ஆனா கூட என்னன்னு கேட்டா, அவங்ககிட்ட அனுமதி பெற்றுட்டு போறதுங்கிறது பெரியவர்களை மகாத்மாக்களை முன்னிட்டு தான் செல்ல வேணும். அப்படிங்கிறதுனாலே அங்க கொடி தோன்றும் தோரண வாசல் காப்பானின்னு. உடனே பார்த்தான், யாரம்மா நீங்களாம் இந்த இருட்டு வேலையில வந்திருக்கிறீர்களே அப்படின்னு. எங்களை பார்த்தா தெரியலையா? நாங்கள்லாம் ஸ்திரீகள், எம்பெருமானை அனுபவிப்பதற்காக வந்திருக்கிறோம். அவன் என்னலே வாயிலே இருந்தான், நேற்றே சில விஷயங்கள்லாம் கொடுக்கறதாக சொன்னான், அதனால வந்திருக்கிறோம். அப்படிலாம் உள்ள விட முடியாது. சற்றே பொருங்கள், உள்ள விட முடியாது. இது வாக்கியார்த்த பரமாக இப்படி விசாரம் பண்ணும்படியாக இருக்கீங்க. இவர்கள் சொல்றதும் அவன் அதுக்கு பதில் சொல்றதும் எப்படி எல்லை இடங்கிய பாசுரத்துல பரஸ்பரம் பேசினார்களோ, போதையந்தகா பரஸ்பரம். இவர்கள் கிஞ்சுக மொழியாளர்கள். இவர்கள்லாம் கிஞ்சுக மொழியாள் அப்படின்னாக்கா அந்த கிளி பேசுறது போல கொஞ்சம் பேசும்படியா இருக்கக்கூடியதுனாலே இவர்கள் வாக்குலே அந்த வார்த்தையெல்லாம் புடுங்கணுங்கிறதுக்காக பேசுறான். அது அப்படிதான் இருக்கணும். ஒரு ஆச்சாரியன்னா நம்ம என்ன தெரிஞ்சுட்டு இருக்கோம்னு ஆசைப்பட மாட்டார்களோ, அதை போல கேட்டதுமே அதெல்லாம் திறக்க முடியாது, அப்படி சற்று இருங்கள் அப்படின்றான். அப்பா எங்களுடைய வேகம் உனக்கு புரியலையா? பேச்சுக்கு துரிக்கிறோம், உடனே கதவை திறந்து விட வேண்டும்னதுமே. இங்க எவ்வளவோ பயங்கரங்கள்லாம் இருக்கு. இது ஒன்றும் திரேதாயுகம் இல்லை, இது துவாபர யுகம். திரேதாயுகம் அப்படிங்கிறது கிருதயுகத்துக்கு தோல் தீண்டியான திரேதாயுகம். அது நல்ல காலம். அப்பொழுது தசரதன் அப்படின்னு இருந்தார், ராஜா தசரதன் இருந்தார். எப்பேற்பட்டவர்? சம்பராந்தகன்னு பெயர். சம்பராந்தகன் சம்பராசுரர்களை யுத்தத்துல ஜெயிச்சவர், அதனாலேயே அவருக்கு சம்பராந்தகன்னு பெயர். 10 திக்குலையும் ரதம் செலுத்தினால்தான் தசரதர் அப்படின்னு பெயர். 10 திக்கா 8 திக்கு தானே தெரியும் சுவாமினாக்கா. ஆகாசத்துக்கும் அவரால் சொர்க்கத்துக்கும் போக முடியும், பாத்தாளத்துக்கும் போக முடியும். அதனாலேயே அவருக்கு தசரதர்னு பெயராச்சு. அதனால 10 திக்கிலும் ரதம் செல்லும்படியாக இருக்கக்கூடியவர் தசரதர். அதனால அப்பேற்பட்ட சக்கரவர்த்தி இருந்த இடம் அப்படின்னு பெயர். குழந்தைகளோ சாதுக்கள், போற வழியே வந்து, ஆனா ஒவ்வொருத்தரும் சூரர்கள். அசகாய சூரான்னு தேசிகன் சொன்ன பிரகாரம் இவர்கள்லாம் சூரர்கள். ஆனாலும் கூட சாது குழந்தைகள் பூரா சாதுக்கள். நாட்டு மக்களோ எப்படி இருந்தார்கள் அப்படின்னு சொன்னாக்கா, ராமோ ராம இதி பிரஜானாம் அபவன் கதாக ராமபூதம் ஜெகதபூது ராமே ராஜ்யம் பிரசாசத்தின் சொல்லும்படியாக எல்லாம் சக்கரவர்த்தி திருமகனே கதியில் இருந்தார்கள். எந்த கோவிலுக்கு போனாலும் ராமஸ்யார்த்தே வாசினா, அங்க அயோத்தியா வாசிகள் எல்லாருமே ராமனுக்காகன்னு போய் தான், அவன் இந்த நட்சத்திரத்திலே இந்த திதியிலே இப்படி பிறந்தான் இவனுக்கு அப்படின்னு சொல்லிதான் கோவில்ல அர்ச்சனை கூட பண்ணுவார்களாம். அப்படி இருக்கக்கூடியவர்கள் புல் பூண்டு முதற்கொண்டு எல்லாமே அபிவிருக்ஷாக பரிம்லானாக சபுஷ்பாங்குர கோரக்காகனு காட்டுக்கு போகும்போது பார்த்துக்கணும். அதாவது மரங்கள்லாம் வாடி போகுது, புஷ்பங்கள்லாம் அழகுது. இது எல்லாமே அங்க எல்லாமே ராமபிரானுக்காகவே வாழ்ந்திருந்தது. ஊருடைய பெயரோ அயோத்தியா. அயோத்தியானா யுத்தம் கர்த்தும் ந சக்கியதே இது அயோத்தியா. யாரும் யுத்தம் பண்ணி ஜெயிக்க முடியாதுங்கிறதுனாலே அந்த ஊருக்கு பேரே அயோத்தியான்னு பேர். வேதத்துல 2 இடத்துலதான் அயோத்தியான்னு பேர் சொல்றது. தேவா நாம் பூரயோத்தியா. அதாவது சாட்சாத் வைகுண்டத்தை யாரும் பிடிக்க முடியாது இல்லையா? அதனால அதுக்கு அயோத்தியான்னு பெயர். தேவானாம் பூர அயோத்தியா. அதே மாதிரி இப்போ உத்தரப்பிரதேச தேசத்திலே சாட்சாத் வைவஸ்வத மனு பாண்டிய ராஜா தான், சத்ராஜித்தின்னு இருக்கக்கூடிய பாண்டிய மகாராஜா தான் இந்த இடத்துல இப்ப வைவஸ்வத மனுன்ற பேரோடு நாட்டை ஆளுகின்றார். அவருடைய கல்பம் இப்ப நம்ம கூட வைவஸ்வத மன்வந்தரே கலியுகே பிரதமே பாதேன்னு சங்கல்பம் பண்றோம். அந்த வைவஸ்வத மனு என்ன பண்ணா 2 பட்டணத்தை ஸ்தாபனம் பண்ணினார். ஒன்று திருவயோத்தி, 2வது பர்ஹிஷ்மதி. அந்த பர்ஹிஷ்மதின்றது இன்னைக்கு மகாமாசுங்கிறோம் அந்த இடத்த.
அப்ப பகாமாஸ்கிற கஷேத்திரத்தையும் ஸ்தாபனம் பண்ணினவர் அவர் தான். அதனால அதுக்கு பர்ஹீஸ்பதி தான் உண்மையான பெயர். இன்னைக்கு பகாமாஸ்கிற பெயர். எவ்வளவோ பேர் மாறிடுச்சு சுவாமி நம்ம பாரத தேசத்துல. திரிவிஷ்டபம் அப்படிங்கிற யாக்கியவல்யர்கள்லாம் வந்து பெரிய பெரிய யாகம் பண்ண, தீர்க்கசத்திர யாகம் பண்ண இடத்துக்கு திரிவிஷ்டபத்தை திபெத்துங்கிறான் இன்னைக்கு. பர்மா பிரம்ம தேசத்தை பர்மாங்கிறான் இன்னைக்கு. எவ்வளவோ கஷேத்திரங்களுடைய பேர்லாம் மாறி போச்சு இன்னைக்கு. நான் அது நிறைய சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. அது சொல்லிட்டு போனா அந்த கதை தான் பெருசா போயிட்டே இருக்கும். அஸ்திரத்தை தான் கொண்டு வச்சதுக்கு ஆஸ்திரேலியான்னு சொன்ன இல்லையா, அது மாதிரி பல இடங்கள் கஷேத்திரத்துடைய திருநாமங்கள் மாற அந்த வைவஸ்வதம் ஒன்று ஸ்தாபனம் பண்ண ஆகிய முதல் கஷேத்திரம் அயோத்தியா. அதனாலேயே தேவானாம் பூரயோத்தியா, வைகுண்டத்தை எப்படி யுத்தம் பண்ணி ஜெயிக்க முடியாதோ, அதை ஆக்கிரமணம் பண்ண முடியாதோ, அது போல இங்க உத்தரப்பிரதேசத்துல இருக்கக்கூடிய அயோத்தியம் யாராலையுமே அதை வந்து ஜெயிக்க முடியாது அப்படிங்கிற ஸ்தானமா இருக்கு. ஆனா இப்பொழுதோ இந்த துவாபராந்தம்னு சொல்றோம் இத. ஏன்னா இவர்கள் கடைசியில முடிவு, பாரத யுத்தமே கலியுகத்தினுடைய ஆரம்பத்தை தான் பூர்த்தி ஆகும். அதனால இந்த இந்த துவாபராந்தம் அப்படிங்கிறது கலியுகத்துக்கு தோல் தீண்டியா இருக்கு. இங்க இருக்கக்கூடிய அந்த அங்க தசரதர் மகாசூரனா இருந்தார். இவனும் வந்து புல்லுக்கும் சாபமறியாத ஒரு பரம சாதுவான நந்தகோபன். குழந்தையோ அப்படி எல்லா விதமான குறும்பு செய்வானோர் மகன், சகல விதமான குறும்பு செய்யக்கூடியவன். இந்த இடத்துல இங்க இவனோ தீய குஞ்சி கந்தன்னு சொல்லும்படியாக கஞ்சன் அப்படிங்கிறவன் இங்க கம்சன் எல்லாரும் ஏவி வச்சு எல்லாரையும் சம்ஹாரம் பண்ணுவதற்குனே காத்து இருக்கிறான். இங்க புறப்பட்ட புல் பூண்டுகள்லாம் கூட என்னென்ன எந்தெந்த இடத்துல யார் இந்த அசுராம்சங்கள் புரிஞ்சு வருவார்களோ தெரியாது. தீய முந்தி கஞ்சன் எத்தனை பேர் அமைச்சிருக்கிறானோ தெரியாது. இத்தனை ஸ்திரீகள் வந்திருக்கிறீர்கள். நாங்கள்லாம் ஸ்திரீகள் தானேன்னா இதே திரேதாயுகத்துல ராமனிடத்துல இந்த தோரண வாசல் முதல்ல கோயில் காப்பானே, கொடி தோன்றும் தோரண வாசல் காப்பானே இல்லாததுனால சூர்பனகன்னு ஒருத்தி வந்தாளே, அவளும் ஸ்திரீ தானே, அவளும் ஸ்திரீ தானே. அவ வந்து என்ன பண்ண 1000 சிரமங்களை கொடுத்து கடைசியில ராமா என்ன நீ கல்யாணம் பண்ணிக்கோள் வேற கேட்டா. பாரியா ரூபேன பஷ்யமா, என்ன பாரியை நினைச்சிட்டு பாரு. அவளுக்கோ இவ்வளோ பெரிய பருத்த வயது, எலுமிச்சம் பழம் சைஸுக்கு முண்ட கண்ணு அவளுக்கு. அது வந்து ஒரு கண்ணு மேல பார்க்குமா, ஒரு கண்ணு கீழே பார்க்குமா. கழுத குதிரை நாய் எல்லாம் ஒரே சமயத்தை சேர்ந்து கத்தினா எப்படி குரல் இருக்குமோ அது போல ஒரு வேண்டாத குரல் அவளுக்கு. ராமபிராமனுக்கோ பஞ்சமஸ்வரத்துல வீணாகானம் வாசிச்சா எப்படி மதுரமான ஸ்வரமா இருக்குமோ அப்படி. அவையோட பிரியமே சதைக பிரிய தரிசனகா, இவரெங்க அவரெங்க, ஆனா என்ன கல்யாணம் பண்ணிக்கையே அப்படின்றார். அவள் கல்யாணம் பண்ணிக்கேன்னு சொன்ன காரணம் என்னன்னு கேட்டா, என்னை கல்யாணம் பண்ணி எப்படியே பழகி 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 இருந்தியானா நானே உனக்கு நல்லா இருக்கா அப்பல தோணும். கூட எங்கேயாவது உண்டா உலகத்துல அப்படின்னு சொல்றாங்க. இது வியாக்கியானத்துல இருக்குது, கோவிந்தராஜிய வியாக்கியானத்துல அப்படியே சொல்றான். இதை எடுத்து நீ எங்கூட பழகிட்டியானா நானே உனக்கு ரொம்ப அழகா காப்புல தோணுவேன் அப்படின்லாம் சொல்றாள் அவள். அவளால கஷ்டம் இருந்ததா இல்லையா? அதனால 14,000 ராட்சசர்கள் அழிச்சுட்டு வருவதாகவும் அதன் பின்னே பல சிரமங்கள் உண்டாகி ராமன் ஒரே ஒரு 60 நிமிஷ அவகாசத்திலே அத்தனை பேரை 14,000 ராட்சசர்களை சக்ரீகிருத்திய சதாசனம் ஜலதலா குர்வன் சுவர்ணாஞ்சலம் புங்கான புங்கான் ஷரான்னு ஷரங்களை வீசி 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 14,000 ராட்சசர்களை 1 மணி அவகாசத்துல அழிச்சாங்க சுவாமி. அது அவ்வளவு சிரமம் வந்துதா இல்லையா? அதனால அதுவும் தேவையில்லை அப்படின்னு. அதனால அப்படி இல்லாம இங்க நந்தகோபன் அப்படி எடுத்த பேராளன் நந்தகோபன் சொல்ல முடியாது, பரமசாது. இங்க எல்லாமே சிரமங்கள். அதனால நீங்கள் ஸ்திரீகளாக வந்திருக்கிறேன்னு சொல்லாதீங்க அப்படின்னு. இல்லை இல்லை அவள் ராட்சசி அப்படி வந்தால் எங்களை பாருன்னா, நாங்கள்லாம் வந்து ஆய்ச்சியர்கள் இல்லையா அப்படின்னா. உங்க ஆய்ச்சியர்களுக்குள்ள ஒருத்தியாகத்தான் பூத்தனைன்னு வந்தா ஒருத்தி. அவளும் ஸ்திரீ தான், நீங்களும் ஸ்திரீ தான். இத மாதிரி கம்சன் நீ எத்தனை பேரை ஏற்றுக்க, எத்தனை பேர் இது மாதிரி புறப்பட்டு இருக்கிறீர்கள். அதனால அந்த கம்சன் ஏவினவர்களே அவர்களா நீங்கள் அப்படின்னு கேட்கிறாரு. ஏன் தெரியாதா இவர்கள் இதெல்லாம் வாயை புடுங்கிறதுக்கு தானே கேட்கிறார். அதனால அவள் வந்தாள். வாஸ்தவம் தான், பகாசுரனுடைய சகோதரி. அந்த பூத்தனைங்கிற வந்தா கருநிற செம்மையிற் பேயை வஞ்சிப்பதற்கோர் விடுத்தான் என்பதோர் வார்த்தையும் உண்டு. கஞ்சன் என்ன பண்ணா, வஞ்சிப்பதற்கு தான், இவனை சம்மானம் பண்ணணுங்கிறதுக்காக மட்டுமே வஞ்சிப்பதற்கு விடுத்தான் என்பதோ ஒரு வார்த்தையும் உண்டு. வாஸ்தவம் தான். அந்த செம்மட்ட பாஞ்ச கருநிற செம்மையை பேய பாரு, நானும் அவர்களும் ஒன்னா அல்ல அவளும் நாங்களும் ஒன்னா அப்படின்னு கேட்டதுமே
ஏதோ சொல்றார்கள் அப்படின்ற இருந்தாலும் கூட நீங்க எந்த மனசுல எந்த விஷயத்தை கொண்டு இங்க வந்திருக்கிறீர்கள் சொல்லுங்கள் அப்படின்னா. உனக்கே தெரியலையாப்பா, எங்க ஆர்த்திய பார்த்தா தெரியலையா? நீ இப்ப கேட்ட கேள்வி சரியா இருக்கு. வாஸ்தவத்துல உள்ளுக்குள்ள எம்பெருமான் இருக்கிறானே, அவனுக்கு மங்களாசாசனம் பண்ண வேண்டியது. அவனை விட்டு அவன் எங்களுக்கு ஏதோ பேரு தருகிறேன்னு சொல்லியிருக்கிறான். இச்சை பறைகொள்வான் அன்னகான் கோவிந்தான், இந்த பறை தருவதாக சொல்லியிருக்கிறான். அது பறைங்கிறது பேரு, பெரிய விஷயம். அதை தருவதாக சொல்லியிருக்கிறான் எழுதுமே. உங்கள்கிட்ட அதுவும் எப்படி சொல்லிருக்காங்க, நென்னலே வாயின நான் நேற்றே சொல்லிட்டான்னு வேற சொல்றீர்கள். நேற்று எங்களை சாயங்காலத்துல வேலையில அந்தந்த இடத்துல பார்க்கிற இடத்துல எங்களை பார்த்துட்டு தனிமையில இருக்கும் பொழுது தாழ்ச்சியாக இருந்து எம்பெருமான் எங்களிடத்துல வெண்ணைக்காரும் பிள்ளையாக வெண்ணையாக ஆடி, அதன் பிறகு அடியே கோபிகால் ஆட்சி நீங்க எல்லாரும் வாருங்கள் உங்களுக்கு பேர் தருகிறேன்னு சொல்லியிருக்கிறான். உங்களுக்கு அப்பாயின்மெண்ட் கொடுத்துருக்கான் இல்லையா? அப்படின்னா உள்ள விடுற எங்களுக்கும் எங்கிட்ட சொல்லியிருக்கணும், இன்னார் வருவா இன்னார் உள்ள உடனும்னு சொல்லியிருப்பானே. எங்கிட்ட சொல்லாததுனாலேயே நான் நம்ப மாட்டேன் அப்படிங்கிற அளவுக்கு சொல்ற. அப்பா நீ சொல்றது வேண்டாத சுடு சொல்லா இருக்கே, அப்படி போகக்கூடாது. வாஸ்தவத்துல சொல்றத கேளு, நீ எங்களை உள்ள விட்டா நல்லது. உள்ள போனா என்ன செய்வீர்கள்? மறுபடியும் கேட்கிறேன். மங்களாசாசனம். மங்களாசாசனம் பண்ண போறோம். அவனை என்ன பண்ண போறோம் கேட்டா, அரவணையாயரே அருள் புரிய துயிலழாயே. பாட்டு இது இல்ல, இவர்கள் பாடுறது இத. அம்ம முன்ன துயிலழாயதான் பாட்டு. இவர் அருள் புரிய துயிலழாயே அப்படின்னு பாட போறோம். அதுக்காக வந்தோம். நீங்க உள்ள போறதுங்கிறதே பிசகு, தவறு. அதுலயும் பாட்டு பாடி எழுப்ப போறேன்னு சொல்றீர்கள், அதுவும் அதை கூட பெரிய தப்பு, அபராதம் இல்லையோ? மகாபிரபுக்கள்லாம் தூங்குற இடத்துல போய் அவர்களை போய் எழுப்பலாமோ? இப்படி எழுப்புறது பிசகு இல்லையான்னு கேட்டதுமே, ஐயோ சம்பிரதாயம் தெரியாம பேசுறியேப்பா. இதே ராமன் லக்ஷ்மணன் ரெண்டு பேரையும் கௌசல்யா சுப்ரஜாராமா பூர்வா சந்தியா பிரவர்த்ததே உத்திஷ்ட நரசார்தூலா அப்படின்னு சொல்லி எழுப்பினார்களா இல்லையா? அவர்கள் எழுப்பினது விஸ்வாமித்திர மகரிஷி தானே, தாமசா நதி தீரத்துல. அப்படி இருக்கும் பொழுது அப்ப எங்க பாட்டனார்கள்லாம் எங்க பெரியவாள்லாம் கூட பாடும்பொழுது அரவணையா யாயரே அம்ம முன்ன துயிலழாயே அப்படின்னு எழுப்பியிருக்கிறார்கள். எங்களுக்குள்ள இருக்கக்கூடிய பெரியவர் சுவாமி நம்மாழ்வார், அவர் எப்படி எழுப்பினார் தெரியுமா? கிடந்த நாள் கிடந்தாய் எத்தனை காலம் கிடத்தி உன் திருவுடம்பசையா என்று உன் திருவுடம்பு இப்படியே சயனிச்சிருக்க முதுகு நோக்காதா, அதனால எழுந்திருந்து மாறி சயனிச்சுக்க கூடாதா அப்படின்னு எழுந்திராயின்னு அங்க அங்க ஒரு எழுச்சி, அங்க ஒரு பாட்டு பாடி இருக்கிறார். எங்க திருவிசை பிறார் எப்படி பாடித்தார் தெரியுமோ? நடந்த கால்கள் நொந்தவோ நடுங்க ஞால மேனமாய் இடந்தமை குலுங்கவோ விலங்கு மால் வரைச்சுரம் கடந்த கால் பிறந்த காவிரி கரை குடந்தையுள் கிடந்தவாறு எழுந்திருந்து பேசி. கிடந்தவாறு எழுந்திருந்து பேசின எழுப்பினார். அவரும் தான் கீழ் எழுப்பினார். உடனே அவர் என்ன பண்ணார்? கொஞ்சம் போர் எழுந்தார். ஆழ்வே சௌக்கியமான கேட்டு எழுந்தார் அவர். ஆழ்வே, அதனாலதான் அவருக்கு உத்தான சாயி அப்படின்னு பேர் அவருக்கு. பெருமாள் கொஞ்சம் போர் எழுந்தார். ஆழ்வார் சொன்னத்தை செஞ்சதனாலே, ஆழ்வாருக்கு அடிமைப்பட்ட அந்த அடிமை தொழிலை செஞ்சதனாலே திருமிஷி ஆழ்வார்ங்கிற பெயர், இவர் திருமிஷி பிரான்னு பேர் வந்துடுத்து. அவருக்கு 6ஆம் ஆழ்வான். அவர் ஆழ்வாரா போயிட்டார், இவர் பெருமாளா போயிட்டார். அதனால இவருக்கு திருமிஷி பிரான்னு பேர், அவருக்கு திருமிஷி. அவர் 6ஆம் ஆழ்வான் அப்படின்னு பேர் வந்துடலையோ? இவருக்கு இத்தனை பேர் எழுப்பினார்களே. இதெல்லாம் கேட்ட பிறகு அவன் சும்மா இருக்க முடியுமா? சரி நீங்களாம் உள்ள போகலாம் அப்படின்னா. உள்ள போகலாம இந்த மணிக்கதவம் தாழ்த்திரம் நாங்க திறக்க கூடாதுப்பா. இது கூட நாங்கள் திறந்து போனோம்னா எங்களுடைய ஆனந்த அனுபவத்துக்கு நாங்க ஏதோ முயற்சி செய்யறோம்னு அர்த்தமாயிடும். அது கூடாது. ஆச்சாரியன் தான் எங்களுக்கு திறந்து விட்டருள வேணும் அப்படின்னு ஏற்கனவே நேற்று சொன்னேனே. ரத்தனங்கள் எங்க இருக்கோ அது நவரத்தனம்னு சொன்னேன், நேற்று தான் சொன்னேன். அதை உள்ள வைக்கிறதுனால தான் அந்த மணிக்கதவம்னு ஒண்ணு பேர் இருக்கு. அந்த கதவு ரெட்டையா இருக்கணும். எந்த கிரகத்திலையும் நீளக திறக்கிற மாதிரி ஒரு கதவு இருக்கக்கூடாது. அதுதான் சொன்னேன். மந்திரம் மந்திரசேஷம், பூர்வ வாக்கியம் உத்தர வாக்கியம், பூர்வார்த்தம் உத்தரார்த்தம்னு முமுட்சுப்படியில ரகசிய கிரந்தங்கள்ல ஓம் நமோ நாராயணாய, ஓம் அப்படிங்கிறது ஒரு பதம். அதுபோல நமோ நாராயணங்கிறது மந்திரசேஷம். 2 கதவாய் போச்சு. ஸ்ரீமன் நாராயண சரணம் சரணம் பிரபத்திய ஒரு கதவு, ஸ்ரீமதே நாராயணாய நமஹ 2வது கதவு, சர்வதர்மான் பரித்யஜ்ய மாமேகம் சரணம் பிரஜா ஒரு கதவு, அகந்த்வா சர்வபாவேப்யோ மோட்சயிஷ்யாமி மா சுதஹா இது 2வது கதவு. இப்படி முமுட்சுப்படி ரகசியார்த்த ரகசிய கிரந்தங்கள் எதுவா இருந்தாலும் நமக்கு ரெட்டையா இருக்கிறதுனால இங்க மணிக்கதவம் தாழ்த்திரவாய் அப்படின்னா.
மணிக்கதவம் தாழ்த்திரவாயின்னு சொன்னதுமே தாழ் திறக்க போறார் யாருன்னா காலட்சேப கோஷ்டியில எல்லாரும் எழுந்தருளியாச்சு சுவாமி எம்பெருமானாரை இப்ப இந்த வரக்கூடிய பாட்டில் எழுப்ப போறார்கள். அங்க எழுந்தருள வேணும்னு எழுப்புறார்கள். எழுப்புறதுனா தூக்கம் படுத்துண்டு துயில்ல இருந்து எழுப்பல, இருக்கிற இடத்துல இருந்து தேவரே காலட்சேப கோஷ்டிக்கு எழுந்தருளி உபன்யாசம் சாதித்தருள வேணும் கேட்பதற்காக எழுந்தருள்வாய் அப்படின்னா இங்க மணிக்கதவம் தாழ்த்திரவாய் அப்படின்றதுமே தாழ் திறக்க போரானவன். அது என்ன மணிக்கதவம் சொல்லும்போது இந்த ரத்தனங்கள் எழுதுது. மணி கதவம், மணினாலே ரத்தனம் தானே. 9 ரத்னத்தை சாதிச்சார்னு ஏற்கனவே சொன்னேன். ஸ்ரீபாஷ்யம் என்ன, கீதா பாஷ்யம் என்ன, வேதார்த்த சங்கிரகம் என்ன, அப்புறம் வேதாந்த தீபம், வேதாந்த நியாயம், அதுக்கப்புறம் நித்தியங்கிற கிரந்தம். அதன் பிறகுதான் மேலும் 3 விஷயங்கள் கத்தியத்ரயம் அப்படின்னு, அதாவது சரணாகதி கத்தியம், ஸ்ரீரங்க கத்தியம், வைகுண்ட கத்தியம் என்று 9 கிரந்தங்களை பண்ணதுனாலே ரத்னம்னு சொன்னாலே நவரத்னங்கள்னு சொல்லுவோம். அதனாலதான் மணிக்கதவம் தாழ்த்திரவாய் அப்படி ஹிருதயாவகாசத்துல என்ன வச்சுட்டு இருக்கீங்களோ அதை ஒண்ணு கூட மிச்ச மீதிலாம் ஆச்சரியமா எடுக்க எடுக்க கொள்ள குறைதான் வேண்டிற்றெல்லாம் தரும். அதனால எடுக்க எடுக்க கொள்ள குறை வந்துட்டே இருக்கும். அது நினைச்சு நினைச்சு இங்கே சொல்லலாமா அங்கே சொற்கள்லாம் வந்து உங்க வாக்குல பேசும்படியா இருக்கே, உங்க பின்னாடி வந்தவாலும் அப்படி பேசும்படியா அமைகிறது. இது என்ன ஒரு ஆச்சரியம். ஏன்னா சிஸ்டர்களை இந்த நரி ஆடை பிடிச்சு இழுக்கிறாப்புல கையை பிடிச்சு இழுக்கிறது இல்ல, வாக்கு தான் முதல்ல. வாக்சாத்துரியம், வாக்மிகளுக்குள்ளே சிறந்தவர் நாரதர் அப்படின்னு வால்மீகி சொல்லும் பொழுதே தபஸ்வாத்தியாய விரதம் தபஸ்வி வாக்விதாம் வரம். அங்க வாக்விதாம் தான் அங்க ரொம்ப முக்கியம். வாக்மிகளுக்குள்ளே சிறந்த நாரதர் அப்படிங்கிறதுனால இந்த இடத்துல ஆச்சாரியன் தான் முக்கியம். அவருடைய ஹிருதயாவகாசத்துல என்ன இருக்கோ கொஞ்சம் கூட மிச்சம், அதாவது சொல்லலைன்னா இவருக்கு வந்து அது தாங்காது, உடம்பு தாங்காது. இருக்கிறத பூரா மடிசோம பூரா குறையும்படியா எப்படி மாடு தன்னுடைய கண்ணுக்குட்டிக்கு பால் கொடுக்குமோ கருணமழையை சொரந்து உரியவர்களுக்கு பிச்சி அடிக்காத போனா அது அவர்களுக்கு சொம. அதனால எடுக்கெடுக்க வந்துட்டே இருக்கும். குறைய இன்னைக்கு சொன்னதை நாளைக்கு திருப்பி சொல்லுன்னா வேற விதமா தான் இருக்குமே தவிர ஆச்சரியமா விஷயங்கள் வளர்ந்துட்டே தான் போகுமே தவிர ஒரு காலம் அதுக்கு குறைவே இல்லை. அதனால இந்த இடத்துல மணிக்கதவம் தாழ்த்திரவாய் ஆயர் சிறுமியரோம் எமக்கு அரைவரை மாயன் மணிமன். அந்த அரைவரைங்கிறது என்ன, கைங்கரியவர பிராப்தி ஒரு பக்கம், காலட்சேப விஷயங்கள் அப்படிங்கிறது ஒரு பக்கம். ஸ்ரீ சூக்திகளை கறந்து கறந்து கொடுக்கக்கூடியவர் அப்படிங்கிறதுனால ஆயர் சிறுமியரோம் எமக்கு அரைவரை மாயன் மணிவண்ணன் நென்னலே வாய் நேர்ந்தான். நென்னலே வாய் நேர்ந்தான் ஆள வந்தார் மணக்கால் நம்பிகள் உய்ய கொண்டார் நாதமுனிகள் போல்வார். எல்லோரும் சேர்ந்து நென்னவே சொல்லிட்டார்கள். ஏற்கனவே சொன்ன விஷயத்தை உடையவர் தேவரையும் சாதிக்கவில்லை. ஏன்னா உடையான அந்த பாசுரன் ஆரம்பத்துல நாயகனாய் நின்ற நந்தகோபன் ஒரு உடையா, அந்த உடையவரேன்னு பேரை சொல்லி கூட்டதுனால அவரையே சாட்சாத்தாக சொல்லி இப்பொழுது நென்னலே மேற்கொண்டு ஏற்கனவே அர்த்தம். இது நென்னலேன்னு நேற்றுன்னு அர்த்தம் இல்லை, ஏற்கனவே சாதித்த விஷயங்களை அது ஹிருதயாவகாசத்துல தேங்கி இருக்கு. எல்லோருக்கும் தேவை கொடுத்து அந்த எல்லோரும் பரஸ்பரம் எல்லா இடங்களும் அத்தனை பேரும் சாதிக்க வேணுமாய் தேவரீர் பரமானுகிரகம் செய்ய கடவுது அப்படிங்கிறதுனால நன்னலே வாய் நேர்ந்தான். மேலும் நன்னலே வாய் நேர்ந்தான் யாரு, கண்ணபிரான் கீதையில சொல்லிட்டான் சுவாமி. உபதேக்ஷந்திதே ஞானம் ஞானினஹா தத்துவதர்சினஹா அப்படின்னு கீதையில சொல்லியிருக்கான். உபதேக்ஷந்தி அவர்களாம் அவருக்கு உபதேசம் பண்ணுவார்கள், அதாவது உபன்யாசம் பண்ணுவார்கள், காலக்ஷேப கோஷ்டியிலே காலக்ஷேபத்தை சாதிப்பார்கள் அப்படிங்கிறதுனாலே உபதேக்ஷந்திதே ஞானம். அந்த ஞானம் அப்படிங்கிறது மாயையின் அர்த்தம். மாயா வயுனம் ஞானம் சமான பதம். இந்த நேர்ச்சொல் எழுதுக அப்படின்னு சொன்னாக்கா அதுக்கு சமான பதம் எழுதுங்க. இதுக்கு சினானிம்ஸ் சொல்லுவோம் ஆங்கிலத்துல. அப்ப நேர்ச்சொல் என்னது, மாயான வயுனம் ஞானம்னு அர்த்தம் உண்டு. ஞானத்தை தான் மாயைன்னு பல இடங்கள்ல சொல்லுவார்கள். அப்ப மாயை மாயைன்னு வர இடங்கள்லாம் பல இடங்கள்ல ஞானம் வயுனம்னு ஒரு அர்த்தம் உண்டு. அந்த அக்னியை பார்த்து சொல்லும் போது கூட வயுனானி வித்வான் அப்படின்னு சொல்லுவார்கள். அக்னியை பார்த்து இப்படி சகல விதத்தாலையும் ஆச்சாரியன் தான் நென்னலே வாய் நேர்ந்தான். தூயோமாய் வந்தோம். என்ன தூய்மை அப்படின்னா இதர தேவதைக்கு உபாயாந்தர கஷ்டமும் இல்லை, உபேயாந்தர கஷ்டமும் இல்லை, எந்த விதமானும் எல்லாமே எம்பெருமானுக்கே என்று ஆட்பட்டு வந்தவர்கள். அந்த தூய்மை தூயோமாய்
தூயோமாய் வந்து நாம் தூமலர் தூவி தொழுதுன்னு மாயனை மண்ணு வட முதல் பாசு சொல்லும் பொழுது அங்க தூயோமாய் அப்படிங்கிறது பாவ சுத்தியோட வந்தோம்னு. இப்போ சொல்லும் பொழுது அனன்யார்க சேஷத்துவம், அனன்ய சரணத்துவம், அனன்ய போக்கியத்துவம் என்று சொல்லும்படியாக எம்பெருமானே கதி அப்படிங்கிற அந்த பாவ சுத்தி இங்க காட்டுறார்கள். அதனால அது ஒண்ணு. ரெண்டாவது தூயோமாய் வந்தோம், இந்த ரெண்டு கதவை சொன்னது இருக்கு இல்லையா, ரெண்டு பேரை சொன்னார்களே, முதல்ல கோவில் காப்பானே, அப்புறம் கொடித்தோன்றும் தோரண வாசல் காப்பானே அப்படின்னு ரெண்டு விஷயமா சொன்னதுனாலே பகவத் பாகவத விஷயங்கள் எல்லாத்தையும் அள்ளி கொடுக்கக்கூடியவர் அப்படின்னு இங்க காட்டி துயிலிழ பாடுவான் வாயால் முன்ன முன்னம் மாத்தாதே நீ இல்லேன்னு சொல்லிடாதப்பா. எங்களை காலக்ஷேப கோஷ்டிக்கு போகக்கூடாதுன்னு சொல்லாத. ஏன்னா காலக்ஷேப கோஷ்டி கதவை திறந்த உடனே முதல்ல ஹால்ல நடக்கக்கூடியது இல்லை, முதல் பிரகோஷ்டத்துல இல்லை, உங்கள் புழக்கடை தோட்டம் பின்னாடி கிரகத்துலதான் அந்த நடக்கும். எல்லாருக்கும் ரகசிய கிரந்தங்களை வெளிப்படையா இப்படி எல்லாருக்கும் எடுத்து பேசுறது இல்லை. நான் கூட பேசுறேன்னு இப்ப சொன்னாதான் இந்த காலட்சேபம் இப்ப எல்லாருக்கும் தெரியும்படியா பேசுறோம். ஏன்னா நாங்கள்லாம் இப்ப மேல் வாக்காத்தான் சொல்றோம், இன்னும் காலட்சேபத்து உள்ள ஊர்ல இன்னும் நிறைய விஷயங்கள் சொல்ல ஆரம்பிச்சா ஒண்ணும் வேண்டாம். மார்கழின்னு ஒரே ஒரு பதம் கொடுங்க, 10 நாள் நான் உபன்யாசம் பண்றேன். அந்த மார்கழின்ற ஒரு பதத்துக்கு சொல்ல முடியும் என்னால, அவ்வளவு விஷயம் இருக்கு. ஆனா நாங்கள் எவ்வளவு இங்க சொல்ல முடியுமோ, எவ்வளவு யதாவகாசம்னு சபையார் அவகாசம் கொடுத்ததுக்கு தகுந்தாப்புல எவ்வளவு கொடுத்தா நமக்கு தகுமோ, நம்மளால ஸ்வீகரிக்க முடியுமோ, அங்கீகரிக்கும்படியா பண்ண முடியுமோ அவ்வளவுதான் கொடுத்துட்டு இருக்கோம். இப்போ எனக்கு கொடுத்து பாருங்க, நான் சொல்லி காட்ட முடியும். மார்கழின்ற ஒரே ஒரு பதத்துக்கு 10 நாள் பேசுறேன். ஒரு நாளைக்கு 5 மணி நேரம் கொடுங்க, 10 நாள் பேச காமிக்கிறேன். 50 மணி நேரம் பேசுறேன் வெறும் மார்கழின்ற ஒரு பதத்தை வச்சுட்டு. அப்படின்னா மகாத்மாக்கள் எவ்வளவு சொல்லியிருக்கணும், பெரியவாச்சன் பிள்ளைலாம் எவ்வளவு கொடுத்துருக்கணும் நமக்கு. அதை அனுபவிக்கிறதுக்கான சக்தி தான் இப்போ அதிகாரிகள் இல்லாம போயிட்டார்கள். அதிகாரி பேதேன, அவகாச பேதேன, அலங்கார பேதேன இப்ப இதெல்லாம் சிரமப்படுறது உலகம். இது இப்போ இந்த விஷயங்கள்லாம் கொஞ்சம் கொஞ்சமா நான் கொடுத்துட்டு வந்துட்டு இருக்கேன். ஆனா கொஞ்சம் கொஞ்சம் உயர்த்தி தான் வந்துட்டு இருக்கேன்றது அடியனுடைய அபிப்பிராயம். கொஞ்சம் கொஞ்சமா மேல தூக்கிட்டு தான் வரேங்கிறது தான் அடியனுடைய அபிப்பிராயம். இப்ப இந்த இடங்கள்ல இப்போ இப்படி வாயால் முன்ன முன்னம் மாற்றாதே அம்மா நீ நேச நிலைக்கதவம், நேய நிலைக்கதவம் பாட்டு இருக்கு. ஆனா உண்மையில நேச நிலைக்கதவம் நீக்கு அப்படிங்கிறதுனாலே அதை அவன் நீக்கினானோ இல்லையோ காலக்ஷேப கோஷ்டிக்கு வந்துட்டார். அம்பரமே தண்ணீரே சோரே அரண் செய்யும் எம்பெருமான் நந்த கோபாலா விழுந்தினாய், கொம்பனாக்கெல்லாம் கொழுந்தே குலவிளக்கே எம்பெருமாட்டி அசோதாய் அறிவுராய், அம்பரமூடரு தோங்கி உலகளந்த உம்பரு கோமானே உறங்காதெழுந்திராய், செம்பொற்கழலடி செல்வா பலதேவா உம்பியும் நீயும் உறங்கேல். நேத்தைய பாசுரத்துல கடைசியில என்ன சொல்லி பூர்த்தி பண்ணோம், அந்த நேச நிலைக்கதவன் நீக்குன்னு. இன்னைக்கு உறங்கேல், ரொம்ப ஜாகிரதையா அணுகணும். எல்லாத்தையும் உறங்காம இருக்க வேணும்னு சொல்றதுனால அங்க போய் உறங்குன்னு போய் நிறுத்தக்கூடாது. உறங்கேல் அப்படிங்கிறது பாட்டு. மும்பியும் நீயும் உறங்கேலோ ரெம்பாவாய் அப்படின்னு பாட்டு, அதுல உறங்கேல் அப்படின்னு சொல்றது. இந்த பாட்டுல ஒரு ஆச்சரியம் பாருங்க. அம்பரமே தண்ணீரே சோரே அப்படின்னு பாட்டு இருக்கு இல்லையா. அம்பரம்னா வஸ்திரம், தண்ணீர்ங்கிறது எல்லாருக்கும் தெரியும், சோறுன்னா எல்லாருக்கும் என்னன்னு தெரியும். அம்பரமே தண்ணீரே சோரே, ரெண்டு இடத்துல இதே அம்பரம்ங்கிற வார்த்தை இதே பாசுரத்துல வந்திருக்கு. அம்பர மூடறுத்து ஓங்கி உலகளந்தன, அந்த அம்பரம்னா ஆகாசம்னு அர்த்தம். இப்ப சொல்லப்பட்ட அம்பரம் அம்பரமே தண்ணீரேன்னு சொல்ற இடத்துல அம்பரம்னா வஸ்திரம்னு அர்த்தம். இப்ப பகவான் உடுத்திட்டு இருக்கிறது பீதாம்பரம், நான் உடுத்திட்டு இருக்கு ஸ்வேதாம்பரம், வெள்ளை வஸ்திரம் ஸ்வேதாம்பரம். உடம்புல துணியே இல்லைன்னா திகம்பரம் சொல்றோம் இல்லையா. திகம்பர சாமிகள்லாம் போராடு அது மாதிரி. ஏன்னா திக்கே அம்பரமா இருக்கு, திக்கே அவர்களுக்கு வஸ்திரமா போயிடுது, அதனால திகம்பரம்னு பேரை வளர்க்கலாம். அது மாதிரி ஒவ்வொருத்தர் ஒவ்வொரு வஸ்திரம் உடுத்துவதனாலே அந்த அம்பரம்னு சொன்னாக்கா இங்க வஸ்திரம் நட்டும். எந்த இடத்துலயுமே நந்தகோபன் அது விஷ்ணு புராணத்திலயா இருக்கட்டும் பத்ம புராணமா இருக்கட்டும் எங்கேயுமே சொல்லல. எதுனா இந்த மாதிரி வஸ்திரதானம் பண்ணினான், தனதானம் பண்ணினான், தீர்த்த தானம் பண்ணினான், அதுக்கு அடுத்தபடியாக சோறுங்கிற தானம் பண்ணினான்னு இல்லை. பாகவதத்துல மட்டும் ஒரே ஒரு இடத்துல வாசோ அலங்கார கோதனம்னு சொல்லியிருக்காங்க. தனம்னு கொடுத்தான், பசுமாட்டை கொடுத்தான், வஸ்திரங்கள்லாம் கொடுத்தான். ஆனா இங்க நம்ம
பெரியாழ்வார் பாடும்போது வண்ணமாடங்கள் சோழ் திருக்கோட்டியூர் கண்ணன் கேசவன் நம்பி பிறந்தினில் எண்ணெய் சொன்னம் எதிரது தூவிட கண்ணன் முத்தன் கலந்தளராயித்தே அப்படின்னா அந்த இடத்துல என்ன பண்ணாருன்னா கயிறையும் வெண்ணையும் மேல எதிரெதிர அடிச்சுட்டு ஓடுவார் விழுவார் உகந்தாளிப்பார் நாடுவார் நம்பினான் எங்குத்தான் என்பார் பாடுவார்களும் பல்வர கொட்டமின்னு ஆடுவார்களும் ஆயிற்று ஆய்ப்பாடியேன்னு அந்த திருவாய்ப்பாடி எப்படி ஆச்சுன்னா அப்படி மேல மேல வெண்ணையும் தயிரும் நெய்யும் தூவிட்டு சந்தோஷத்துல ஆரவாரத்தோட வருவார்கள் அப்படின்னு தான் சொல்லியிருக்கே தவிர இவன் இந்த எடுத்த பேராளன் நந்தகோபன் எங்கேயுமே இதெல்லாம் கொடுத்தான்னு பாசுரம் எங்கேயுமே இல்லை. விஷ்ணு புராணத்துல இல்லவே இல்லை. எப்பொழுது ஆள வந்தால் சாட்சாத் எடுக்கிறாரோ அந்த இடத்துலயே இல்லவே இல்லை. அதனால இப்ப இந்த 4 பேரை எழுப்புற கட்டத்துல நந்தகோபனை சொல்லும் பொழுது இவன் அம்பரமே தண்ணீரே சோரே அறம் செய்யுங்காரே. ஆனா ஆள வந்தார் என்ன பண்ணிட்டா இது மாதிரியான விஷயங்கள் இருப்பதனால தான் ஆச்சாரியனிடத்திலே இவரே எனக்கு எல்லா விதமான பந்து அப்படின்னு மாதா பிதா யுவதயா தனயா விபூதி சர்வம் யதேவ நியமேன மத அன்வயானாம் மது அன்வயானம்னா நான் மட்டும் இல்லை என்னை சேர்ந்தவர்கள் அந்நியர்கள் யாருன்னு கேட்டா எங்க தகப்பனார் ஈஸ்வர முனிகள், என்னுடைய பாட்டனார் நாத முனிகள் எல்லாருமாக சேர்ந்து மத அன்வயானாம் பிற்பட்டவர்கள் பெரிய நம்பிகள் உள்பட 5 ஐவர். அதுக்கு பின்னாடி நம்ம தர்சனத்துக்கே ஸ்தாபனமா இருக்கக்கூடிய ராமானுசர் அவரை சேர்ந்தவர்கள் அவரை ஒத்தரை சொல்லிட்டா மத்த எல்லாரையும் சொன்னதா தாற்பயம். அதனால மத அன்பயானாம்னு பகுவச்சனத்துல சொல்றாருங்க. மத அன்பயானம். சரி யாரப்பா யார சொல்ற நீ? ஆச்சாரிய பேரை சொல்லக்கூடாது. சரி புரியும்படியா தெரியும்படியா நாங்கள்லாம் தெரிஞ்சுக்கும்படியா சொல்லு. ஆத்யஸ்யனஹ குலபதேஹே எங்க குலத்துக்கே பதியா இருக்கக்கூடிய ஒரு சுவாமி யாருன்னு கேட்டா பேரை சொல்லு. பேர் சொல்ல மாட்டோம். பின்ன வகுலாபிராமம் மகிழமாலை சூட்டிட்டு இருப்பாரு அப்படின்னு அதை சொன்னாலே போறோம். இன்னும் அது தெரிஞ்சிடும். அதனால வகுலாபிராமம் ஸ்ரீமத் ததங்கிரி யுகலம் பிரணமாமி மூர்தனா அவருடைய அங்கிரி பாதம் அவருடைய திருவடியாகவே இருக்கக்கூடியவர் ராமானுஜரா இருப்பதனாலே பாதபக்தம் பராங்குஷ பாதபக்தம். அவர் எப்படிப்பட்டவர் அப்படின்னா அந்த பராங்குஷர் எப்படின்னா பிரேமாவிலாசய பராங்குஷர் அப்படின்னு அவருக்கு சொல்றாருங்க. பிரேமாவிலாசய பராங்குஷர் பிரேமையே அப்படி வடிவெடுத்தவராக இருக்கக்கூடியவர். அந்த ஞான விகாசம் அப்படிங்கிறது பிரேமையினாலே அவருக்கு ஆண்டு இருக்கிறது. அதனால எம்பெருமான அனுபவிக்கும் பொழுது அதாவது ஞான தசையிலே தன் கப்பிலே கிடக்கும் பிரேம தசையிலே கட்டுமாறி கிடக்கும் அப்படிங்கிறதுனாலே பிரேம தசை வந்துட்டுனா இவர் தான் பெருமாள் ரட்சணம் பண்றது போல பெரியாழ்வார் அதனால தானே பல்லாண்டுன்னு காப்பு சாத்தினார். இவரோ அப்படிதான் இருந்துட்டு இருக்கார். பிரேம தசை வந்துடுத்துனா பிரேம தசையிலே பெண் பேச்சு ஞான தசையிலே தன் பேச்சு. அதனால தம் பேச்சா இருந்து பேசுறது ஞானமா இருக்கும் பொழுது எம்பெருமான பிரிவாட்சாமையில பிரிஞ்சு போயிருக்கிற காலத்துல பிரிவு காலத்திலே பேசும்பொழுது ஞான தசை. அவரோட சம்ஸ்லேஷம் சேர்த்தி உற்சவத்திலே பிரேம தசை பிரேமையில பாடுவார். இப்படியே அப்ப பெண் பேச்சா இருக்கும் மணிவல்லி பேச்சு அப்படின்னு வந்துடுத்தா இப்போ இந்த. அதனால ஆத்யஸ்யன குலபதேர் வகுலாபிராமம் ஸ்ரீமதி ததங்கிரி யுகலம் பிரணமாமி மூர்த்னா இது சொல்லும்படியாக அவரையே எல்லா சகலவித பந்துவாகும் ஆளவந்தார் தெரிவிக்கிறார். அந்த ஆளவந்தாரை தெரிவிக்கும் பொழுது மாதா பிதா யுவ நாகமுனிகளை தெரிவிக்கும் பொழுது அவர் எப்பேற்பட்டவர்னா எல்லா விதமாகவும் இருக்கக்கூடியவர் நாகமுனிகள். அவர் ஞானம் பக்தி வைராக்கியம் எல்லாத்துக்கும் விலாசமா இருக்கக்கூடியவர்னு அவரை சொல்றார். இப்படி விஷயங்களாலே நமக்கு சகலவித பந்து எம்பெருமான்னு ஆச்சாரிய ரூபேன காட்டி கொடுக்கிறார்கள். இப்ப இந்த நந்தகோபாலன் அப்படின்னு சொல்றாரு இல்லையா, இந்த நந்தகோபன் இவ என்னத்தை சாதிச்சார்? எங்கேயுமே எதுவும் கொடுத்ததா தெரியலையே. இவர்கள்லாம் ஒருத்தர் பரஸ்பரம் பரஸ்பரம் தூவிக்கொண்டு விளையாடினார்கள் காட்டப்படுறதே தவிர ஒரு இடத்துல கூட வஸ்திரதானம் பண்ணல, ஒரு இடத்துல கூட தீர்த்த தானம் பண்ணல, எந்த இடங்களிலுமே சொல்லல சோறுன்னு. ஆனா இவர்கள் வந்திருக்கிறவர்களோ உண்ணும் சோறு பருகு நீர் தின்னும் வெற்றிலையும் எல்லாம் கண்ணன்னு இப்ப சொன்ன அத்தனை விஷயங்களும் எல்லாம் கண்ணன்னு வந்திருக்கிறார்கள். அப்படியானால் இதெல்லாம் செஞ்சது யாருன்னா கண்ணபிரான் தான் இத்தனையை செஞ்சிருக்கிறான். அதனால இந்த நியாய சாஸ்திரத்தில் எழுதும் பொழுது காரண குணாகா கார்கே சங்கிராமந்தி
காரண குணம். எவன் காரண வஸ்துவோ அவன் செஞ்சதெல்லாம் காரியே சங்கராமந்தி அப்படின்னார். இப்போ உலகுக்கோர் முந்தை தாய் கண்ணபிரான சொல்றோம், பெருமான சொல்றோம். அந்த பெருமானையும் கட்டி ஆண்ட பெரிய பிதா யாருன்னா நந்தகோபன். நந்தகோபன் அவனை கட்டி இந்த கண்ணபிரான கட்டி ஆண்டான்னு சொல்றது இல்லையா? அதனால இப்ப அவனை காரண வஸ்துவா சொல்லி கண்ணபிரான காரியமா காட்டி காரண குணாகா காரியே சங்கராமந்தி, கண்ணபிரான் செஞ்ச விஷயங்கள்லாம் இவன் செஞ்சதாக சொல்றோம். அவ்வளவுதான் விஷயம். மறுபடியும் இப்படி மாத்தி போட்டோம்னா இவன் தான் உலகத்தை பிரபஞ்சத்தையே சிருஷ்டி பண்ணினவன். இந்த தகப்பனாருங்கிற ஸ்தானத்தை கொடுத்து நந்தகோபன் அப்படின்னா எங்கள் போன் வசுதேவன் பெத்திலனே நந்தன் பெத்தனன் நல்வினையில்லா நங்கள் போன் வசுதேவன் பெத்திலனே சொல்லும்படியாக அந்த நந்தகோபன் அவன் ஆச்சரியமான விஷயம். பகவான கண்ணார கண்டு க்ஷணத்துக்கு க்ஷணம் அனுபவிச்சுட்டே இருக்கானே. இந்த அனுபவம் யாருக்கு கிடைச்சது? எந்த தகப்பனுக்கு கிடைச்சது? 14 வருஷம் வனவாசம்னு அனுப்பிச்சு விட்டானே அந்த தகப்பனுக்கு தான் கிடைச்சுதா இல்ல வேற யாருக்காவது கிடைச்சுதான்னு பார்த்தா எங்கேயுமே இல்லை. அதனால இந்த நந்தகோபன் அப்படின்னு இவன் செஞ்சதெல்லாம் அவன் செஞ்சதாக சொல்லுவார்கள். ஒரு கால் முதல் பாசுரத்தை சொன்னார்களே, கூர்வேல் கொடுந்தொழிலன் நந்தகோபன். நந்தகோபன்ட்ட கூர்வேல் கொடுந்தொழில் இருக்கிறதாக சொன்னார்களே, அது கண்ணபிரானுக்கும் உண்டுன்னு அவங்க பின்னாடி அன்றைய உலக வளர்ந்தா அடி போற்றி பாசுரத்துல நின் கையில் வேல் போற்றின்னு சொல்ல போறார். அதனால இந்த வேல்ங்கிறது திருவாழியாழ்மா சக்கரம் தான், அது வேற ஒண்ணும் இல்லை. இருந்தாலும் இங்க வேல் போட்டு எதெல்லாம் இங்க இருக்கிறதெல்லாம் அங்க ஒன்றும் சொல்றோமோ இங்க இருக்கிறது அப்ப ஏற்கனவே அங்க இருந்திருக்கணும் இல்லையா? அப்ப அவன் செஞ்சதாக காரணமா காட்டுறோம். ஆனா வாஸ்தவத்துல போய் பூந்து பார்த்தோமே ஆனால் இது அத்தனையும் செஞ்சது யாருன்னா கண்ணபிரான். அம்பரமே திரௌபதிக்கு ஆபத்திலே புடவை சுரந்தது திருநாமமே. திரௌபதிக்கு வஸ்திரம் கொடுத்தானா இல்லையா? அதனால முதல்ல இந்த அம்பரமேன்னு கண்ணபிரான் தான் கொடுத்தான் அப்படின்னு ரொம்ப ஆச்சரியமா தெரிவிக்கிறார். அம்பரமே இந்த வஸ்திரத்தையே கொடுத்தவன், சம்ரக்ஷணம் பண்ணக்கூடிய. உலகத்தை பெத்தா போறாது, ஒரு குழந்தைய பெத்தா போறாது, அது நல்லா ரட்சிக்கணும், பரிபாலனம் பண்ணணும். போஜராஜா பரிபாலனம் பண்ண இடத்துக்கு போஜபாலனம்னு பெயர். அதுதான் இன்னைக்கு போபால்ங்கிறோம். அந்த இடத்த போஜபாலம்ங்கிற இடத்த போபால் அப்படிங்கிறோம் இல்லையா? அது மாதிரி ஒவ்வொரு ஸ்தானத்தையும் ஒவ்வொரு இடத்துல பரிபாலனம் பண்ணக்கூடிய ஒரு குழந்தையே பரிபாலனம் பண்ணணுமே. அதனால தான் குழந்தை பெத்ததுனாலே அந்த நந்தகோபன் பெத்தான்னு சொன்ன கையில வாங்கி பெற்று. இதுலதான் இன்னும் ஜாக்கிரதை. மறுபடியும் அந்த எந்த தகப்பன்கிட்ட கொண்டு கொடுக்கணுமோ அந்த அவங்ககிட்ட கொண்டு சமர்ப்பணம் பண்ற வரைக்கும் இவனை ஜாக்கிரதையா பார்த்துக்க வேண்டியது இவனுடைய பொறுப்பு. அத போல இப்ப கண்ணபிரான் என்ன சொன்னான்? அவன் எங்கேயோ விளையாட்டு துவாரகை பட்டணத்துல எங்கேயோ விளையாடிட்டு இருந்தான். அவன் பாட்டுக்கு ஒரு விளையாட்டு சத்யபாமையை வச்சுட்டு பெரிய கட்டங்கள்லாம் போட்டு சொக்கட்டான் எடுத்து விளையாடிட்டு இருக்கிறான். அப்படி விளையாடுற சந்தர்ப்பத்துல திடீர்னு கிருஷ்ணா கோவிந்தா அப்படின்னு கதற சத்தம் கேட்டுது. துவாரகை எங்கேயோ மேற்கு திசையில இருக்கு, இது உத்தர திசையில இருக்கு. எங்கேயோ வடக்கு பாகத்துல எங்கேயோ ஒரு மூலையில இருக்கு ஹஸ்தினாபுரம். இன்னைக்கு ஹரித்வார்னு சொல்றோமே அதுக்கு பக்கத்துல இருக்கு. இன்னும் கூட அந்த இடம்லாம் இருக்கு. நிறைய ஆச்சரியமான கஷேத்திரங்கள். திரௌபதி அவள் உபயோகப்படுத்தின அடுப்பு அது உட்படலாம் இருக்கு. பத்திரமா பாதுகாத்து வச்சிருக்கு. ஏன்னா கலியுகத்தினுடைய கடைசி ஆரம்பம் தானே இதெல்லாம் முடிவு, துவாபரத்தினுடைய முடிவு. அதெல்லாம் இன்னும் பத்திரமா இருக்கு, கலிகாலத்திலேயே இருக்கிறதுனால. இப்போ இந்த இடத்துல அந்த கோவிந்தா கோவிந்தேது யதா கிரந்ததி கிருஷ்ணாமாம் தூரவாசினாம் சொல்லும்படியாக கிருஷ்ணா கோவிந்தான்னு கதறினான். அங்க 5 ஸ்லோகம் இருக்கு. நமக்கு தெரிஞ்சது இது ஒண்ணுதான் பார்த்துட்டு இருக்கோம். 5 ஸ்லோகம் இப்ப எடுத்த சொன்னா கண்ட ஜலம் வந்துடும். ஐயோ பிரபன்னாம் பாகி கோவிந்தா குரு மத்திய அவசீதத்தி இது அவ சொல்லி சொல்லி அழுது கடைசியில கண்ணை போட்டு முகம் ஆச்சாத்திய பாமினின்னு அந்த ஸ்லோகம் இருக்கு. ஆச்சரியமான 5 ஸ்லோகம் இருக்கு. இப்ப நான் சொன்னேன்னா கண்ட ஜலம் வந்துடும் அப்படியே. அப்ப முகம் ஆச்சாத்திய அப்படி மூஞ்சிய கண்ணால் அந்த கண்ணை இப்படி மூடிண்டு தேம்பி தேம்பி முகம் ஆச்சாத்திய பாமினிங்கிறார். அழுதாளாம் தேம்பி தேம்பி. பிரபன்னாம் பாகி கோவிந்தா குரு மத்திய அவசீகத்தி இந்த குருகுல தேசத்துல இப்படி ஆட்பட்டுட்டேனே. எங்கேயோ நான் பிறந்த போது எனக்கு வயசு 16, பிறந்ததோ அப்பேற்பட்ட அக்னி குண்டம். வயசு 16 வயசுலயும் அக்னி குண்டத்திலையும் பிறந்த என் பெருமை எங்க? இந்த இடத்துல எவனோ துஷாசனன்னு பிடிச்சு துயிலுரியும்படியா இருக்கு. இது நியாயம்தானா? கண்ணா உன்னை சரணாகதி பண்றேன்னாள். அப்ப பகவான் என்ன பண்ணான்? சொக்கட்டான் விளையாடும் போது அக்ஷயம்னு போட்டான். அங்க அக்ஷயமான வஸ்திரம் சுரக்கிறது.
அக்ஷயமான வஸ்திரம் சுரக்கிறது. அப்போ உடனே எழுந்து நடந்தான், திரும்பி வந்து உட்கார்ந்துட்டான். சத்யபாம கேட்கிற, எங்க எழுந்து நடந்து போனேன், ஏன் திரும்பி வந்தேன்னு கேட்டா. இல்லை, என்ன ஒரு குழந்தை அங்க கோவிந்தான்னு கதறித்து காதல விழுந்தது. இது சாதாரண புறக்காதா இருந்தா காதல விழுந்திருக்காது, சர்வஜனா பகவானா இருக்கிறதுனாலே காதல விழுந்தது. எழுந்து 4 தப்படி போனேன். நான் போகிறதுக்குள்ளால என்னுடைய பெயர், என் திருநாமமே அங்க அவளை காப்பாத்திருக்கு. அதனால திரௌபதிக்கு ஆபத்திலே புடவை சுரந்தது திருநாமமிலே. இந்த திருநாமமே காப்பாற்றும். பகவான் தான் அந்த பெயரை உடையவன். நாமீங்கிரவன் வரணுன்ற அவசியம் இல்லை, நாமமே காப்பாற்றும். கலிகாலத்துக்கு ஏற்ற தர்மம் அதுதான். கலிகாலத்துல போய் ஹோமம் பண்றேன், யாகம் பண்றேன், தபசு பண்றேன், தானம் பண்றேன், அதெல்லாம் எடுபடாது. அதுக்காக அதை பண்ணக்கூடாதுன்னு சொல்லல. அது பக்தியோடு அது செய்ய வேண்டிய கிரமத்துல செஞ்சாதான் அது எடுபடுமே தவிர இல்லைன்னா எடுபடாது. அது எடுபடணும்ன்ற அவசியமும் கிடையாது. தியானம்னு உட்கார்ந்தா அடிவயிறு சூடுவனா ஏற்படுமே தவிர தியானம் சித்திக்காது. யாகங்கள்லாம் பண்ணா பலவிதமான லோபங்கள்லாம் வந்துடும். மந்திர லோபம், தந்திர லோபம், கிரியா லோபம், திரவிய லோபம், ஆஜ்ய லோபம், ஸ்ரத்தா லோபங்கள்னு பலவிதம். ஸ்ரத்தையா கிரியமானம் கர்ம ஸ்ராத்தம். ஸ்ராத்தம்னா கல்யாணத்துக்கு கூட ஸ்ராத்தம்னா பேர், தவசத்துக்கு பேர் ஸ்ராத்தம் இல்லை. கல்யாணம், உபநயனம், சீமந்தாதி விஷயங்கள் இது எல்லாத்துக்குமே ஸ்ராத்தம்னு தான் பெயர். அந்த ஸ்ராத்தம் அப்படின்னா ஸ்ரத்தையா செய்யறதுனால அதை ஸ்ரார்த்தம்னு எழுதுவார். ரொம்ப பிசகு, தப்பு. இரு வர வேண்டிய அவசியமே இல்லை. ஸ்ராத்தம்னா ஸ்ரத்தையா செய்யறது. இப்படி எதுவுமே செய்ய மாட்டேன்றார்கள். கலிகாலமும் கல்மஷ சித்தமா, எல்லாம் கலங்கின சித்தமா போயிடுத்து. எல்லா பொருள்கள்லையும் கலப்படம் வந்துடுத்து. நெய்லாம் இன்னைக்கு டின்னா வருதே தவிர தன் கிரகத்திலே இருக்கக்கூடிய பசுமாட்டை கறந்து அதுலேருந்து வரக்கூடியதுலேருந்து எல்லாம் வரணும். அப்படி இல்லாத பொழுது அது அது அத்தனையுமே கலப்படம் தான். இந்த டின்ல கடையில போய் வாங்கிட்டு வருதுங்கிறது வியர்த்தம். அது நம்ம கிரகத்துல இருக்கக்கூடிய பசுமாட்டுலேருந்து கறந்து வந்த தயிர், அதுலேருந்து கடைஞ்செடுத்த வெண்ணெய், அதுலேருந்து வரக்கூடிய நெய், அதுலேருந்து தான் ஆகுதி கொடுக்கணுமே தவிர வெளியிலேருந்து இல்லை. அப்புறம் நான் இன்னைக்கு யாகம் பண்றாங்க இருக்கிறேன்னு சொல்லிட்டு பல பேர்கிட்ட போய் கலெக்ஷன்லாம் பண்ணாக்கா அதுவும் கூடாது. உன்னுடைய பணம்ங்கிறது என்ன இருக்கு, பண்ண முடிஞ்சா பண்ணலைன்னா தோஷம் இல்லை கலிகாலத்துல. ஆனா நீ பண்றது பிசகு. எவன் உனக்கு தனம் கொடுத்தாலும் இந்த புண்ணியம் பூரா அவனுக்கு போறதே தவிர நீ பண்ணதுனாலே உனக்கு என்ன பெருமை அப்படின்னு கேள்வி உண்டு இல்லையா? அதனால இந்த இடங்கள் ஒவ்வொன்றும் அதது. அப்ப பகவானுடைய திருநாமம் தான் கலிகாலத்துக்கு ஏற்றது. இங்க போய் நான் ஹோமம் பண்றேன், யாகம் பண்றேன், தபசு பண்றேன், தானம் பண்றேன், பண்ணு. அதனால உனக்கு பலன் என்ன? புண்ணியமா புருஷார்த்தமா? ரெண்டும் கிடையாது. புருஷார்த்தம்னா பலன் நட்டும். புண்ணியமும் இல்லை பலனும் இல்லைன்னும் போது அதை ஏன் பண்ணணும்? அதுக்கு பதிலாக பகவன் நாமத்தை எவ்வளவு சுலபமா சொல்லிட்டார்கள். வெளிநாட்டுக்கு போனா கூட எந்த சிராத்தங்கள் அப்பா அம்மாவுக்கு தவசெல்லாம் பண்ணக்கூடாது, பண்ணவும் முடியாது, அங்க அழைக்கவும் முடியாது. அதுக்கெல்லாம் போக பூமி, மிளேட்ச பூமின்னு பெயர். அந்த இடங்கள்ல பின் என்ன பண்றதுன்னா அன்னைக்கு அங்க இருக்கும்படியா வாச்சுதானே பகவன் நாமத்தை சொல்லிட்டு, அவ்வளவுதான். சந்தியாவந்தனம் கூட பண்ண முடியாது அங்க, அந்த ஊருக்கெல்லாம் போயிட்டாக்கா. அப்ப வெளிநாடு தான் அது. அதனாலதான் அந்த காலத்துலலாம் சமுத்திர கமனம் மாஸ்தூர், சமுத்திர கமனம் பண்ணாதேன்னு எழுதி வச்சார்கள். இப்பதான் ஆகாய விமானம் போறேனே சுவாமி, 2 மணி நேரத்துல நான் போய் சேர்ந்துருவேனே, 8 மணி நேரத்துல போய் சேர்ந்துருவேன். போறதான் எது இருந்தாலும் சமுத்திரத்தை தாண்டி தான் போயாரு. ஆகாய விமானமா இருந்தாலும் ஆஞ்சநேயர் சமுத்திரத்தை தான் தாண்டினார், ஆகாச மார்க்கமா தான் போனார். தாண்டினது சமுத்திரம் இல்லையா? எல்லாத்துக்கும் நமக்கு பிரமாணம் இருக்கு, பிரமாணம் இல்லாம பேசல. அதனால இந்த கலிகாலத்துக்கு ஏற்ற தர்மமே திருநாமம் தான். அதாவது துவாபராந்தம் அப்படிங்கிறது கலிக்கு தோல் தீண்டியான துவாபராந்தம். அதனால அந்த திருநாமம் தான் செல்லுபடியாகிறதுனால கோவிந்தான்னு கதறினான். அதனால நான் போகிறதுக்கு முன்னாடி என் திருநாமமே அவளை காப்பாற்றி எடுத்து அப்படிங்கிறதுனாலே திரௌபதிக்கு ஆபத்திலே புடவை சுரந்தது திருநாமமிலே அப்படிங்கிறதுனால இந்த இடத்துல அந்த அம்பரம் வஸ்திரம் கொடுத்தது கண்ணபிரான். அம்பரமே. அடுத்து தண்ணீரே அப்படின்னார். யுத்த பூமியிலே, குருக்ஷேத்திர பூமியில யுத்தம் நடத்திட்டே இருக்கும் பொழுது 7வது நாள் யுத்தத்துல என்ன ஆச்சுன்னு கேட்டா, இங்க அந்த குதிரைகளுக்கெல்லாம் ரொம்ப தாபப்பட்டு போய் வெயில்ல ஓடி 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 தாபப்பட்டு போய் அதுகள் தாகத்துல அப்படியே கீழே உட்கார்றாப்புலாம் வந்துருக்கு. அர்ஜுனனும் சொன்னான், கண்ணா குதிரைகளும் தாபப்படுறது, நாங்களும் தாபப்படுறோம் அப்படின்னு. உடனே என்ன பண்ணினான், அம்பு எடுத்தான். உடனே கிடுகிடுன்னு அம்பு, பெரிய நிறைய அம்புகளா போட்டு ஒரு பெரிய மதில் சுவர் போல கட்டிட்டான்.
மன்னர் மருக அப்படின்னு பெரியாழ்வார் பாடுறாங்க. அந்த மன்னர்கள்லாம் மருகும்படியான காலத்துல எல்லாத்தையும் உள்ள அதுக்குள்ள என்ன நடக்கிறதுனே யாருக்கும் வெளியிருப்பாளுக்கு தெரியல. அந்த அளவுக்கு பான பிரயோகம் பண்ணி பெரிய மதில் சுவர் போல கட்டி உள்ளுக்குள்ள அந்த பஞ்ச பாண்டவர்கள் அந்த குதிரைகள் எல்லாத்தையும் உட்கார வச்சு அந்த ஜலம் எங்க இருக்கும்ன்ற ஜலத்தினுடைய நாடி தெரிஞ்சவனா இருப்பதனாலே பானத்தை எடுத்து கங்காத்தை பிரயோகம் பண்றான் அந்த நாடியில. அது உடனே ஜலம் வெளியில வந்ததோ இல்லையோ உடனே அத்தனைக்கும் ஆகாரங்கள்லாம் கொடுக்கிறபடியாக தீர்த்த பிரசாதங்கள்லாம் கொடுத்தான். தாகங்கள்லாம் விடாய் தீர்ந்தது. அந்த பஞ்ச பாண்டவர்களுக்கும் விடாய் தீர்ந்தது. கண்ணபிரான் இதெல்லாம் பார்த்து சந்தோஷப்பட்டான். அர்ஜுனனுடைய பிரியமான குதிரைகள் அப்படிங்கிறதுனாலே தானே அதை கீழே போட்டு பெரட்டி அதுக்கு தீர்த்தமும் கொடுத்து நக நியமித்த கண்டோன்னு நகத்தாலிய கீறி கீறி விட்டு சந்தோஷப்படுத்தி அதை அதாவது அது ஒரு இப்பெல்லாம் மசாஜ்ன்னு சொல்றாங்க இல்லையா, அந்த காலத்துல அதெல்லாம் தேய்ச்சி விட்டு எல்லாம் பண்ணி பகவான் அந்த குதிரைகளுக்கு மறுபடியும் சந்தோஷப்படுத்தினால் அதுகளுக்கு மறுபடியும் சக்தி வந்துடுது, அபரிமிதமான சக்தி வந்துடுது. மறுபடியும் அந்த பானங்கள்லாம் போயிடுது. எங்க போச்சுன்னு தெரியாது, அது உள்ள நடந்ததும் தெரியல. அந்த நாடிய தெரிஞ்சு கங்கா ஜலத்தை எடுத்தானே அது எம்பெருமான ஒருவனுக்கு தானே தெரியும். அர்ஜுனன் எல்லாம் தெரிஞ்சவனா இருந்தாலும் இது மாதிரியான விஷயங்கள் தெரியறதுக்கு வாய்ப்பே இல்லை. அப்ப இதுல என்ன தெரியுதுன்னு கேட்டா அந்தர்யாமித்துவத்தை அந்த அளவுக்கு எல்லாரும் புரிஞ்சுக்க முடியாது. அந்தர்யாமியான பகவான எப்படி உள்ள ஜலம் இருக்கான்னு பாக்குறதுக்கு இந்த ஏதோ ஒரு டாக்கிமீட்டர் சொல்றா, அது கிருகிருன்னு சுத்தினா அங்க ஜலம் இருக்குன்னு தெரிஞ்சுட்டு அங்க மிஷினை போட்டு குறைஞ்சாதான் ஜலம் இருக்கு, இருந்தால் வரும் அப்படிங்கிறாப்புல யமனியம ஆசன பிராணாயாம பிரத்யாகார தாரண தியான சமாதிகளாலே எம்பெருமான உள்ள குறைஞ்சு பார்க்கணும். அது ஹிருதயாவகாசத்துல பெருமாள் எங்கேயோ இருக்கிறான்னு சொல்லப்படுறது. சரி, இந்த டாக்டர்களும் ஆபரேஷன் பண்ணும்போது ஹிருதயத்தையே வெளியில எடுத்து சுத்தி பண்ணி மறுபடியும் வைக்கிறாளே, அப்போ ஒண்ணும் பிரம்மம் புறப்பட்டதுன்னு சொல்லலையே சுவாமி. அப்படிலாம் புறப்படாதுப்பா, அப்படிலாம் உங்க கண்ணுக்கு தெரியணும்னு அவசியம் இல்லை. அது ஹிருதயாவகாசத்துல அணு பரமாணு மாத்திரமா இருக்கு. அந்த அணு ஜீவாத்மாவையே ஒன்னால பார்க்க முடியல, ஹிருதயத்துக்கு பக்கத்துல இருக்கிறத நீ எங்கேருந்து பரமாத்மாவை பார்க்க போற? ஜீவாத்மாங்கிறது எவ்வளவு அணு தெரியுமோ, ஒரு நெல்லுடைய நுனி எடுத்து 100 உடைச்சு அதுல ஒரு பாகத்தை எடுத்து மறுபடியும் 100 உடைச்சா எவ்வளவு பரிமாணம் உள்ளதோ அதை சில மெஷர்மெண்ட்லாம் சொல்லுவார்கள். அதை வச்சு கூட அதை அளந்து திக்னஸ் அளந்து பார்க்க முடியாது. அதை அந்த அளவுக்கு அது அதிகமான விஷயங்கள் இருக்கு. எவ்வளவோ அதுல அணுபரிமாணம் பரமாணு பரிமாணம் பரமாணு பரிமாணமா இருக்கக்கூடிய அந்த நெல்லினுடைய எங்கு சொன்னேனே 100க்கு ஒரு பாகம் எடுத்து அதுல 100 உடைச்சு அதுல ஒரு பாகம் எடுத்தாதான் அப்படின்னாக்கா இதை எந்த வெர்னியர் கால்குலேட்டரை போட்டு இதை இந்த திக்னஸை கண்டுபிடிக்கிறது முடியவே முடியாது. அப்பேற்பட்ட பரமாணு வெளியில புறப்படுங்கிறது கிடையாது. உனக்கு சுத்தி பண்றதுக்கு உனக்கு அவகாசம் கொடுத்துருக்கான் பகவான், உனக்கு அனுமதி தானம் பண்ணிருக்கிறான், அவ்வளவுதானே தவிர ஒரு கால் சரியா பண்ணலைன்னா அப்பவே உயிர் போயிடுமே, உயிர் மாஞ்சு போயிடுமே. அப்ப என்ன பண்றது? அதனாலே அதுக்கு அது விஷயம் வேற, அதை குடஞ்சி எடுக்கிறதுங்கிறது வேற. இப்ப அதுதான் சொல்ல போறேன். இது என்னதுன்னு இப்ப அந்த வார்த்தை தான் இப்ப ஸ்ரீபாஷ்யத்துல இருந்து வரப்போறது. இப்போ அதனால தண்ணீர் பகவான் கொடுத்தது. சோரே அறம் செய்யும் பத்த விலோசனத்தை உய்த்திடுமின், அதாவது வேத்து பசித்து வைரசைந்து வேண்டடிசில் உண்ணும் போது அந்த விளையாட்டா விளையாடிட்டு பிருந்தாவன பூமியிலே இங்கேயும் அங்கேயும் சுத்தி வரும்போது விருந்தாவனத்தே கண்டோமே என்ற பெருமாள் விளையாட்டா அப்படி இருக்கும் பொழுது மத்தியான வேலையில பசி கண்ணா பசிக்கிறதுனார்கள். அங்க பக்த விலோச்சனம் அப்படிங்கிற ஒரு ஸ்தானம், இன்னைக்கு அது பத்ரோடு வன் அப்படிங்கிற அந்த இடத்துல பிருந்தாவனத்துல அந்த இடத்துல பகவான் என்ன பண்ணினா அதோ பாருங்கள் அங்க சின்ன கிராமம் போல தெரியறது. அங்க போனால் ஆகாரம் கிடைக்கும். பின்னாடியோ 10,000 பிள்ளைகளோடு தலைநடைட்டு வரக்கூடிய 1000 பேரை கூட்டு வந்திருக்கான் விளையாட்டுக்கு. அவளுக்கு என்னென்ன பேருன்னு தெரியாது, ஒரு சில பேரை மட்டும்தான் சொல்லியிருக்கிறார் வியாசாச்சாரியார். அப்ப இந்த விஷயங்கள்லாம் யாருன்னு கேட்டா 1000 பேர், அத்தனை பேருக்கு ஆகாரம். போனார்கள். அங்க யாகங்கள் செய்யக்கூடிய சில பிராமணோத்தமர்கள் இருந்தார்கள். அவர்கள் இன்னும் எங்களுக்கு அவிர்வாகம் நடக்கல, பிரசாதம் ஆகல, எம்பெருமானுக்கு நைவேத்தியம் ஆகல. நிவேதனம்னு சொல்வார்கள் இல்லையா, நைவேத்தியம் அதாவது கண்டருள பண்ணுதல்னு எங்க சம்பிரதாயத்தை சொல்லுவோம். அந்த கண்டருள பண்றதுல இன்னும் ஆகலையப்பா, எப்படி கொடுக்கறது? நீங்க எல்லாம் போயிட்டு வாருங்கள்னு கருத்தினார்கள். கண்ணா இப்படி சொல்றார்கள், என்ன நீ ஏன்டா புருஷால்கிட்ட போனேன், அங்க இருக்கக்கூடிய ஸ்திரீகள் இடத்துல போ அப்படின்னு. உடனே எல்லாரும் அந்த ஸ்திரீகள்கிட்ட போனா அவரை கிடக்கிறார், அவரை அப்படியா சொன்னார். நான் என்ன பண்றேன் பாருங்க, உள்ள இருக்கக்கூடிய அவிர்வாகங்களுக்காக வச்சு எல்லாத்தையும் இந்த அவிர்வாகம் யாருக்கு கொடுக்கிறார்கள்? அவர்கள் கண்ணபிரான் தானே.
யக்ஞோவை விஷ்ணு வேத வாக்கியம். யஜ்ஞத்தினாலே விஷ்ணுவை தான் ஆராதனை பண்றார்கள். அந்த விஷ்ணுவே நேரம் வந்திருக்கான் அப்படின்னு தெரிஞ்ச பிறகு இது என்ன அக்னி மூலமா ஏன் கொடுக்கறது, நான் சாட்சாத்தாவே கொடுக்கிறேன். எல்லா ஸ்திரீகளும் அவரவர்கள் கிரகத்துல உள்ளதை எடுத்துன்னு வந்தார்கள். 1000 பேர் நான் 10,000 பேர் சாப்பிடலாம். பகவான் அதை அக்ஷய பாத்திரம் ஆக்கிட்டாங்க. அதனால எல்லாருக்கும் போரும் போரும் சொல்ற அளவுக்கு. அதனால வேர்த்து பசித்து வயிறசைந்து வேண்டடிசில் உண்ணும் போது அடே அப்பா அத்தனை என்னாச்சுன்னு கேட்டான். பக்க விரோசனத்தை வைத்து நோக்கி அந்த பார்த்தான் எம்பெருமான். அப்படி பார்க்கறது ஆச்சரியமா இருந்தது. இப்படி அறம் செய்யும் சோரே அறம் செய்யும் எம்பெருமான் நந்தகோபாலா விழுந்திராய். எம்பெருமான்னு சொல்ல வேண்டிய அவசியம் என்ன, இப்பதானே அர்த்தம் சொன்னேன். எம்பெருமான்னா கண்ணபிரானுக்கு அவனையே கட்டியாளக்கூடியவன். அதனாலதான் யசோத பிராட்டி சொல்லும் பொழுது எம்பெருமாட்டின்னு சொல்ல போறார்கள். எம்பெருமான் நந்தகோபாலா விழுந்திராய். அடுத்தது கொம்பனார். கொம்பு அன்னார்னு, அதுதான் கொம்பனார்னு குறைச்சி சொல்லுவாங்க. கொம்பனார்க்கெல்லாம் கொழுந்தே குலவிளக்கே. கொம்பனார் நான் யசோத பிராட்டிய போல இனிமே உலகத்துல யாரு, நானே மத்தாரும் இல்லை என்று சொல்லும்படியாக இவளே சகல விதமாகவும் இருக்கிறாளாம். பெத்த தாயார்களுக்குள்ளே பெருமை வாய்ந்தவள் யசோத பிராட்டி. அதனாலதான் சொல்றா போல் இருக்கு, தெய்வனங்க எல்லாம் தெய்வனங்க அசோத பெத்தாடு, எனக்கு கொஞ்சம் கூட எதுவும் கிடைக்கலையே அப்படின்னு சொல்றாப்ப தெய்வனங்க அசோதைன்னு சொல்லும்படியாக நங்கைன்னு சொல்லியிருக்கிறார். அப்ப குல விளக்கேன்னா அதாவது இங்க ஆயர் குலம் அப்படிங்கிறது இகழ்ச்சி வாய்ந்த ஆயர் குலம்னு நினைச்சிட்டு இருக்கோமே, இவளாலே விளக்கம் பெற்றது. தாயை குடல் விளக்கம் செய்த தாமோதரன் தாயையும் குடல் விளக்கம் செய்தான். அவள் எப்பேற்பட்டவள்னா மணி விளக்கை அணி விளக்கை சொல்ல விளக்காக இருக்கக்கூடியவள். ஆண்டாளே விளக்கு தானே. வாங்க கொஞ்சம் பேசாதீங்க தயவு செஞ்சு. மணிவிளக்கு அணிவிளக்கு என்று இந்த ஆயருக்கெல்லாம் தலைவியா இருக்கக்கூடிய அசோக பிராட்டிய. அதனால அப்பேற்பட்டவள் அவளை எப்பெருமாட்டி அசோதா எறிவுறாள். முதல்ல 4 கட்டு இருக்கு. முதல் கட்டுல நந்தகோபாலன், 2வது கட்டு அப்படிங்கிற யசோத பிராட்டி, 3வது கட்டுல கண்ணபிரான், கடைசியில நம்பி மூத்த பிரான் என்று சொல்லும்படியாக பலதேவன். இந்த 4 பேர் எழுப்பும் பொழுது 2வது பேர் எழுப்பியாச்சு, உள்ள பிரவேசம் பண்ணலாம். எப்பொழுது கோவில் காப்பான் தோரண வாசல் காப்பான் விட்டாச்சோ இவர்கள்லாம் பகவான்கிட்ட போகக்கூடாதுன்னு சொல்றவர்கள் இல்லையே. அதனாலே உள்ளே போகலாம் அப்படின்னு சொன்னதுமே உடனே கண்ணபிரானை எழுப்புறார்கள். அம்பர மூடருத்தோங்கி உலகளந்த கும்பர் கோமானே உறங்காதெழுந்திராய். அம்பர மூடருத்து ஓங்கி உலகளந்தா அப்படின்னா தாயாரே சொல்லும் பொழுது வருக வருக வருகவிங்கே வாமன நம்பி வருகவிங்க வாமனாவதாரத்தை தான் சொல்லுவாங்க. இது இந்த 30 பாட்டுகளில் 3 10 பிரிச்சோம்னாக்கா முதல்ல மச்சித்தாக மத்கத பிராணாக போதையந்த பரஸ்பரம். மச்சித்தாக மதேக சித்தாக என்று சொல்லும்படியாக என்னையே சித்தமாக கொண்டவர்கள் அப்படின்னு கீதையில பகவான் சொல்றானே, அதுதான் முதல் விஷயம். அப்புறம் அடுத்த 10 மத்கத பிராணாக, அந்த ஆட்சியர்களை எழுப்புற ரீதியில ஆழ்வார்களை எழுப்பினார்னு சொல்லுவாங்க இல்லையா, மத்கத பிராணாக எல்லாம் எனக்காகவே என்னையே நமஸ்காரம் பண்ணக்கூடியவர்கள் அப்படின்னு. அப்புறம் அடுத்தது போதையந்தகா பரஸ்பரம். அடுத்தபடி மேல மேல பரஸ்பரம் பேசிக்கும்படியான வார்த்தைகள். அதனாலே போதையந்தகா பரஸ்பரம் கீதையில பகவான் சொல்றான். ஒவ்வொரு 10லையும் பாருங்க ஓங்கி உலகளந்த உத்தமன். இந்த 2ஆம் 10ல இப்ப அம்பரமுடத்து ஓங்கி உலகளந்த, 3வது 10ல அன்றி உலகம் அளந்தாய் அடி போட்டு. 3 10லையுமே இப்ப ஆகாசத்தை அம்பரமுடத்து ஓங்கி உலகளந்து. இதை ஏன் சுவாமி அடிக்கடி சொல்றாருன்னா தகப்பன் சொன்னாங்கிறதுக்காக மட்டிலும் இல்ல. இந்த இடத்துல கிருஷ்ணாவதாரமும் வாமனாவதாரமும் சமானம் கருணையினாலே அப்படின்னு சொல்லிட்டார்கள். ஏன்னா எம்பெருமான் எப்ப திருவிக்கிரமனாக ஆனானோ எல்லாருடைய தலையும் தீண்டினான். தன் கையாலே ஹஸ்த தீட்சை, பாதத்தாலே பாத பத்மம் தலை சேர்த்தொல்லைனாரே நம்மாழ்வார். அதன்படி எல்லாருடைய தலையிலையும் தன் திருவடியை சூட்டினான்னு பரம காருண்ய அதிசயம். இவ கண்ணபிரான் அப்படிதான் இருக்கிறான். 2 பேர்னு விட்டுடல, எல்லாரோடையும் சகஜமா பழகினான். அதுக்கு பேர் சௌசீல்ய குணம் அப்படின்னு பெயர். சௌசீல்ய குணம்னா என்ன? மகதோ மந்த இசா நீரந்திரேன சம்சேஷா. நீர் அதாவது மகத்துன்னு பார்க்காம, மந்தமதின்னு பார்க்காம,
எல்லோரையும் சர்வேஷாம் ஹி சதர்மாத்மா வர்ணானாம் குருதே தயாம்னு தயை பகவானுக்கு எப்படி வருதுன்னா எல்லோரும் இந்த பக்கத்துல குகன் வந்தாலும் கட்டிக்கிறான், இந்த பக்கத்துல வசிஷ்டாதிகள் வந்தாலும் இவர் மகத்து இவர் மந்தமதின்னு பார்க்கல, எல்லாரும் கட்டிக்கிறாங்க. மகதோ மந்தை சக நீரந்திரேன புறையற கலத்தல், தமிழ்ல வந்து புறையற கலத்தல்னு பேர், அதுக்கு நீரந்திரேன சம்ஸ்லேஷா ஸ்லேஷா. அப்ப அதுதான் சௌசீல்ய குணம்னு பெயர். இப்படி எல்லாரோடையும் சகஜமா பழகி கண்ணபிரானும் அத்தனை பேருக்கும் அனுகிரகம் பண்றாங்க. அத்தனை மாட்டுக்கார வாண்டு பசங்கள் அத்தனை பேரையும் அனுகிரகம் பண்றாங்க. ஸ்ரீராமா, மதுமங்களா, வரூதபா, ஸ்லோக கிருஷ்ணா, ததிபாண்டா, இப்படி பலவிதமான நண்பர்களை எல்லாரும் அழைச்சு தலையில அத போல காலையும் தீண்டான். அந்த அத்தனை ஆய்ச்சியர்களுக்கும் புறவை கோத்தல்ங்கிற ராசக்கிரீடை மூலமாக அங்கனாம் அங்கனாம் அந்தரே மாதவ மாதவம் மாதவம் சாந்தரே நாங்கணான் இத்தமாகல்பிதே மண்டலே மத்யகா சஞ்சகௌ வேணுனா தேவகி நந்தன் சஞ்சகவும் வேணும்னா இப்படி எல்லாத்தையும் விசேஷமாக சத்சங்கத்தை ஏற்படுத்தி பிரேமைய வருஷிச்சானே சுவாமி. அந்த விகடகாதீய வஸ்து அப்பேற்பட்ட பகவானுடைய கருணையை தவிர உலகத்துல வேற எங்க பார்க்க முடியுங்கிறதுனாலதான் அம்பர மூடருக்கு ஓங்கி உலகளந்த உம்பர்கோமானே உறங்காது எழுந்துடாய் பார்த்தார்கள். ஆச்சரியமான விஷயம்தான். திருமங்கை ஆழ்வார் என்ன பண்ணார், திருநந்தாண்டகத்துல அந்தனர்கம் மாட்டந்து வைத்த மந்திரத்தை மந்திரத்தால் வாழ்தியல் வாழலாம் மடநஞ்சமேன்னார். மந்திரத்தை திருமந்திரம். அப்புறம் அடுத்தது ஒன்மிதியில் புனர் ஒரு கால் நிற்ப ஒரு காலத்துக்கு கிடந்து அண்டம் மீது போகின்னு சொன்னார். முளைக்கதிரை குறுங்குடியுள் முகல மூவா மூவுலகம் கடந்து அப்பால் முதலாய் நின்ற இல்லையா. அதனால அப்போ இதுலே என்ன தெரியுதுங்கிறது இப்ப சொல்லிடுறாரு, அர்த்தத்தை சொல்லிடுறேன், அதாவது ரகசியம் வரும்போது சொல்றேன். இப்போ அந்த கண்ணபிரானையும் எழுப்புகிறார்கள். நம்பி மூத்த அடுத்ததுபடியா பார்த்தால் கண்ணபிரான் எழுந்துக்கல. ஏண்டா எழுந்துக்கலன்னு கேட்டா, என்னுடைய மூத்தவன் நம்பி மூத்தபிரான் இருக்கு, நான் எழுந்துப்பதோ அப்படின்னு நினைச்சுதான் அடுத்தபடியா சொல்றார். செம்பர் கழலடி செல்வா பலதேவா உம்பியும் நீயும் உறங்கே. செம்பொற்கழலடி பொற்காலடி. சில சந்தர்ப்பங்கள்ல ஏன் பகவான் பகவானுக்கு முன்னாடி அவன் அவதாரம் பண்ணிலாம் காட்டினான். போன அவதாரத்திலே லக்ஷ்மணன் தம்பியாக வந்தான். தம்பியாக வந்து பல அனர்த்தங்கள் நேரும்படி ஆச்சு. இப்போ என்ன பண்ண, இந்த அவதாரத்துக்கு முன்னாடியே அவதாரம் பண்ணிட்டா அவன் கைங்கரியத்துக்காக புறப்பட்டு வந்தான் அப்படின்னு அங்க வைகுண்டத்திலேருந்து புறப்படும் போது பெருமான் சொன்னான், நீ முதல்ல போன்னு அவர் சொல்லல, இவரே நான் புறப்பட. ஆதிசேஷன் என்ன பண்ணார், சென்றால் கொடையாம் இருந்தால் சிங்காசனமாம் என்றால் மரபடியாம் வீழ்கடலுள் அப்படின்னு சொல்லும்படியா கைங்கரியத்துக்குனே ஏற்பட்டவர் இல்லையா. அதனால அக்ரஜோ பவிதா தேவகா ஹரேஹே பிரிய சிகீர்ஷயா கர்த்தும் இச்சா சிகீர்ஷா. கைங்கரியத்தை செய்யணுங்கிற ஆசையில முதல்ல அவர் புறப்பட்டு வந்துட்டாராம். பின்னாடிதான் பகவான் என்ன இருந்தாலும் மூத்தவனுக்கு தான் ராமன் பேர் வைக்கணுங்கிறதுனாலே இவருக்கு பலராமன் பேர் கொடுத்தார். இவர் யாருன்னா ராமானுஜன் பேர் இருக்கு. ராமஸ்ய அனுஜகா, பலராமனுடைய தம்பி. அதனால ராமனுடைய தம்பியா இருப்பதனாலே ராமானுஜன் பெயர் இவருக்கு. நம்ம கண்ணபிரானுக்கு கஸ்துவம் பாலகான பலானுஜகான்னு சொல்றானா, பலராமனுடைய தம்பி அப்படின்னா யாருடா நீ பயலன்னு கேட்டதுக்கு நான் பலராமனுடைய தம்பினா, ஏன்னா பலராமன்ற ஒரு ரொம்ப நல்லவன், அவனை பேரிட்டு சொன்னா இவனு நல்லவன்னு தெரிஞ்சுப்பாங்கிறதுக்காக இப்படி எல்லாம் சமத்காரமா பேசக்கூடிய வார்த்தை கண்ணபிரான் பேசுறது. அதனால இங்க பலானுஜகான்னா பலராமனுடைய அனுஜன்ன தம்பி இல்லையா இந்த இடத்துல. அதனால அந்த செம்பொற்கழலடி செல்வா பலதேவா. சில பேர் வந்துட்டாக்கா, அப்பா இவன் கால் வச்சாண்டா உலகமே வாழ்ச்சி பெறும்படியா நல்லபடியா அமைஞ்சு. சில பேர் இது கரிகாலா வந்து தரித்திரம், இதனால வந்து உலகம் இந்த கிரகமே தரித்திரமா போயிடுதுன்னு சில பேர் சொல்லுவார்கள். அப்ப கால் வச்ச இடம் எப்படி இருக்குன்னு நமக்கு தெரியும். அது ஆணா இருக்கட்டும் பெண்ணா இருக்கட்டும், ரெண்டு பேருக்குமே இந்த வார்த்தைகள் உண்டு. இவன் வந்து காலை வச்சா ஒண்ணுமே இல்லாம போயிடுது அப்படின்னு சொல்றதும் உண்டு. இவன் வந்தாண்டா, இவன் வந்தத்திலேருந்து நமக்கு வாழ்ச்சி தான் அதிகமாச்சுன்னு சொல்ற விஷயமும் உண்டு. இது ரெண்டு பட்சத்திலையும் உண்டுங்கிறதுனாலே செம்பொற்கழலடி செல்வாகா பலதேவ செல்வம் நிறைந்தது. செல்வம்னா என்னது, அந்தனர் மாட்டு. மாடுன்னா செல்வம் நட்டம். மாடுனா மாடு, வெளியில போற மாடு இல்ல, பரியாய சப்தம் நிகழ்வு எடுத்து பார்க்கணும். மாடுன்னா செல்வம்னு அர்த்தம். அந்த செல்வம் என்னதுன்னு கேட்டா எம்பெருமானையே அடைகிறதுங்கிற சரணாகதியாகிய செல்வம்.
அதனாலே செல்வா பலதேவா என்ன பண்றார்கள், உம்பியும் நீயும் உறங்கே, நீயும் அவனும் உடனே எழுந்துக்கணும். பகவான் எழுந்துட்டான். நம்பி மூத்த பேரான எழுந்தாச்சு. ரகசியாக்கத்தை சொல்லிடுறேன். முதல்ல என்ன ஆரம்பம், அம்பரமே தண்ணீரே சோரே அறம் செய்யும் எம்பெருமான் நந்த கோபாலா விழுந்திராய். நேத்தே சொல்லிட்டேன், நந்த கோபன்றது யார், உடையவர் இல்லையா? அந்த உடையவர் தான் அம்பரம் தண்ணீர் ஆகாசம் எல்லாத்தையும் கொடுத்தது. அம்பரமே, அம்பரம்னா ஆகாசம்னு ஒரு அர்த்தம். அம்பரம் சொல்றோம் இல்லையா, ஆகாசம்னு அர்த்தம். நிகழ்வுல பார்த்தா தெரியும். வியோம வியோமஹா அப்படின்னாலும் அதுதான். வஸ்திரயோஹோ, வஸ்திரம்னாலும் அதுதான் அர்த்தம். இப்ப வியோமா அப்படின்னு ஆகாசம், தகராகாசம், சாட்சாத் வைகுண்டத்தை கொடுப்பவர் ராமானுஜர். அந்த ராமானுஜர் தான் அம்பரமே சாட்சாத் தகராகாசம்னு சொல்லக்கூடிய அங்க இருக்கக்கூடிய எப்பெருமானே ஹிருதயமாகி. நீங்களாம் இப்படி பேசினா இங்க எனக்கு உபன்யாசம் பண்ண முடியாது. பின்னாடி ஏகப்பட்ட பேர் பேசிட்டு பேசுறவா, தள்ளி போய் பேசுங்களேன். ரொம்ப கஷ்டமா இருக்கு இந்த மாதிரி பண்ண. சப்தங்கள் இருந்தா உபன்யாசம் கெட்டு போகும். அனுபவிக்கிற ஆச்சரியமா அங்க உட்கார்ந்து இருக்க. தயவு செஞ்சு அங்க தள்ளி போய் பேசு. சரி, அம்பரமே அப்படின்னு சொல்லும்போது தகராகாசம் அப்படிங்கிறது அந்த வைகுண்டமும் உண்டு. அது ஒரு தாமரையில உட்காரணம் இல்லையா, அந்த தாமரையின்றதும் ஹிருதயாகாசத்துல இருக்கக்கூடிய தாமரைக்கும் தகராகாசம் தான் பெயர். அந்த ஆகாசம் வெளியிலையும் இருக்கு, உள்ளேயும் இருக்கு. இது பஞ்சபூதத்தாலே ஆகப்பட்ட பாஞ்சபௌதிகமான சரீரம்னு சொல்றோம். வெளியில இருக்கிறது எல்லாம் உள்ளே இருக்கு. எங்கெங்க இடைவெளிகள் உண்டோ அதெல்லாம் ஆகாசம்னு பெயர். அப்புறம் எந்த இடத்துல வாயு உள்ள போயிட்டு வருது இல்லையா, அதனாலே வாயு இருக்கு. வெளியில இருக்கிற வாயும் இருக்கு, உள்ளே இருக்கிற வாயும் இருக்கு. அப்புறம் தீன்னு சொன்னாக்கா வெளியில தெரியாது. என்ன சுவாமி நெருப்பா இருக்குன்னு கேட்டா, உடம்பு ஜுரம் வரும் பொழுது 103 டிகிரி வந்துடுது, 104 டிகிரி வந்துடும் போது உடம்பு சுடுறதா இல்லையா? அப்போ உள்ளுக்குள்ள ஜாட்டராக்னின்னு ஒரு அக்னி இருக்கு. அகம் வைஸ்வானரோ பூத்வா சர்வவான்னம் பச்சாமியகம் அப்படிங்கிறான் பகவான் கீதையில. ஜாட்டராக்னின்னு ஒரு அக்னியாக இருந்துதான் எல்லாத்தையும் ஜீரணம் பண்றான் பகவான். அது பகவானே ஜாட்டராக்னிங்கிற பேர்ல இருக்கிறான். அப்போ உள்ளுக்குள்ள அக்னி இருக்கு. வெளியில ஒரு அரிசி வேகிறதுக்கு 100 டிகிரி சென்டிகிரேட் அந்த நெருப்பு வேணுமானா அதை பச்சனம் பண்றதுக்கு, அதை ஜீரணம் பண்றதுக்கு 1000 டிகிரி சென்டிகிரேட் வேணும் உள்ளுக்குள்ள. ஏன்னா எல்லாம் மாம்ச பூயிஷ்டமான சரீரம். அங்க போய் அப்படி ஜீரணம் சட்சணம் ஆகாது. அதுக்கு அவ்வளவு நெருப்பு தேவைப்படுறது இல்லையா? அப்ப அது யாரா இருக்கு, இருக்கிறது யாரு? அந்த எம்பெருமான் அந்த நெருப்பு உனக்கு வெளியில காட்டாம ஜாக்கிரதையா போத்தி வளர்க்கிறானே. அப்ப வெளியிலையும் தீ இருக்கு, உள்ளேயும் தீ இருக்கு. அப்புறம் ஜலம், ஜலத்தினுடைய அம்சம் தான் உள்ளுக்குள்ள இருக்கக்கூடிய அந்த ரத்தங்கள்லாம் போறது இல்லையா, மலம் மூத்திரம் பீழை சளி ரத்தம் எல்லாமே ஜலத்தினுடைய அம்சம் தான். அதனால அது வெளியிலையும் ஜலம் இருக்கு, உள்ள ரத்தமாகவும் ஜலம் இருக்கு, வேர்வையும் ஜலம் தான், அதெல்லாம் வருது. அப்புறம் பூமியினுடைய அம்சம் தான் இந்த கேசம் நகம் இந்த தோல், இதெல்லாம் பூமியினுடைய அம்சம். இப்படி சகல அம்சமும் இருப்பதனாலே ஹிருதயாவகாசத்துல அதுக்குன்னு தனி ஒரு ஆகாச இடைவெளி இருக்கு. அதுக்கு தகராகாசம்னு பெயர். அந்த எம்பெருமானே இங்க எழுந்தருள பண்ணுவதற்காக மார்வம் என்பதோர் கோவில் அமைப்பவனும் ஆச்சாரியன் தான். அப்புறம் என்ன பண்றான், மாதவன் என்னும் தெய்வத்தை நாட்டுபவனும் ஆச்சாரியன் தான். அம்பரமே அவன் தண்ணீரே அப்படின்னார். நம்ம போல்வார்களை முமுட்சுக்களாக இருப்பவர்களை முக்தாத்மாக்களாக ஆக்கி அச்சிராதி மார்க்கத்தை அழைச்சிட்டு போய் அங்க மேல விரஜா நதியில முக்கரார இந்த விரஜா நதியை கொடுப்பவன் ஆச்சாரியன், காட்டி கொடுப்பவன் ஆச்சாரியன். அதனால தண்ணீரே அப்படிங்கிறார். அடுத்தது சோரேன்னா எப்ப காரண சரீரத்துல ஆத்மாவை மாத்தியாச்சோ அந்த காரண சரீரம் அகமன்னம் 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 அகமன்னாதோ ஹமன்னாதோ ஹமன்னாதஹான்னு சொல்லும்படியாக அன்னம் அன்னாதம் என்று சொல்லும்படியாக நம்மையே பக்குவப்படுத்தி நம்மள போக்கிய வஸ்துவாக ஆக்கி அந்த எம்பெருமான் போகி, அவன் அனுபவிப்பவன், நான் அனுபவிக்கப்பட வேண்டியவன் அப்படிங்கிறத. அவன் நியாமகன், நான் நியாமிய வஸ்து. அவன் தரிக்கிறான், நான் தாரிய வஸ்து. என்னை தரிப்பவன் அவன் தான், என்னை நியமிப்பவனும் அவன் தான், என்னிடத்துல என்னை அன்னமாக ஆக்கி என்னை அனுபவிப்பவனும் அவன் தான். அங்க பிரேமை, இங்கதான் காமம்.
இங்க இருந்தா சிற்றின்பம், அது பேரின்ப ஆனந்தம். அங்க ஸ்திரீ புருஷ சம்பந்தம் கிடையாது. ஆனாலும் பகவான் ஆலிங்கனம் பண்றதுங்கிறது தன்னுடைய குழந்தைய தகப்பனார் ஆலிங்கனம் பண்ணா அதுல என்ன காமம் இருக்கும்? மேலும் இவர்கள் அழைக்கும் பொழுது செல்வ சிறுமீர்கள் தான் கூட்டிருக்கிறார்கள். 5 வயசு பெண் குழந்தைகளுக்கும் காமம் இருக்க போறதில்லை, 7 வயசு ஆண் குழந்தைக்கும் காமம் இருக்க போறதில்லை. அதனாலே செல்வ சிறுமீர்கள். இங்க காமம் கிடையாது, பிரேம வருஷனம். இதை புரிஞ்சுக்கிறதுக்கு முடியாது. சாதாரண இருக்கக்கூடியவர்கள் இப்படி சட்டுன்னு புரிஞ்சுக்க முடியாது. அதுலயே மூழ்கி வர வர வரதான் இதனுடைய அர்த்தங்கள்லாம் உள்ள அர்த்தங்கள்லாம் படுமே தவிர இப்போதைக்கு சொல்லுகிறார். என்ன இருந்தாலும் திரௌபதி 5 பேரை கல்யாணம் பண்ணிக்கலாமான்னு தான் கேள்வி கேட்பார்களே தவிர, அதான் காரணம் சொல்லிட்டேனே, பிறக்கும் போதே வயசு 16. இங்க இருக்கக்கூடிய ஸ்திரீகளுக்கு வயசு 16 அவன் பிறந்தான். இல்ல பிறக்கும் போது அக்னி குண்டத்திலேருந்து தோன்றினான். துருபத ராஜனுடைய அக்னி குண்டத்திலேருந்து தோன்றினான் அப்படின்னாக்கா அதுக்கு சில காரணங்கள்லாம் இருக்கு. ஏன் தோன்ற வச்சார் துருபத மகாராஜா அப்படின்னு? துரோணாச்சாரியரை வதம் பண்ணுவதற்காக வேண்டிய அர்ஜுனனுக்கு கொண்டு போய் திரௌபதியை கொடுக்கணும். துருபத புத்திரனை வச்சு துரோணாச்சாரி அழிக்கணுங்கிறதுக்காகவே இதெல்லாம் பண்ணினார் அவர். அதனால திரௌபதிங்கிற உண்டானாள். அவளுக்கு 5 பேருக்கு உண்டானாலே 5 என்னென்ன பாஞ்ச பௌதிகங்கள் உண்டோ அதனுடைய சக்தி. இப்ப புயல் அடிக்கிறதுன்னு வச்சுப்போம், புயல் திடீர்னு வந்துடுறது. அப்ப ஏதோ ஒரு சக்தி தானே ஆட்கொண்டு வருது. அந்த சக்தி தான் இப்ப திரௌபதினு பார்க்கணும். திடீர்னு பூகம்பம் வருது, ஜலம் திடீர்னு பொங்கி வெளியில வந்துடுறது, ஆகாசம் திடீர்னு இடி இடிச்சு என்னென்னவோ பண்றது. இதெல்லாம் அந்த சக்திகள் எங்கே இருந்து உண்டாக்குறது? எல்லாமே அச்சேதன வஸ்து, ஜட பொருள் சொல்றோமே. அப்ப அதுக்குன்னு ஒரு சக்தி இருக்கு இல்லையா? அந்த சக்தி தான் பாஞ்சாலிங்கிற பேர். 5 பேருக்கு உண்டானது. அப்ப அவளை காரணம் காட்டி அவளே 5 பேரை கல்யாணம் பண்ணிக்கிறையா? அத மாதிரி நான் ஏன் பண்ணிக்கூடாது? இந்த ஸ்திரீகள் புறப்படக்கூடாது. அதுபோல சில சில தர்மங்களை புருஷான இதை காட்டி கண்ணபிரானே 16,000 கல்யாணம் பண்ணிக்கலையா? நான் ஏன் பண்ணிக்க கூடாதுன்னா, கண்ணபிரான் ஒரு கண்ணிகைக்கு ஒரு கோபிகைக்கு ஒரு கண்ணன், ஒரு கோபி கண்ணன் ஆனானே. அந்த மாதிரி ஒன்னால ஆக முடியுமா? ஒன்னால ஆக முடியும்னா நீ கல்யாணம் 1000 10,000 50,000 கூட கல்யாணம் பண்ணிக்கோ, யாரு வேண்டாங்கிறது? அப்போ அவதார விஷயங்கள் ரகசியங்களை காரணமா காட்டி அதை உதாரணமா காட்டி அதை போல நான் செஞ்சா என்ன அப்படின்னு சொல்லவே கூடாது. மேலும் திரௌபதி அப்படிங்கிறவள் ஒவ்வொரு வருஷமும் அடுத்தடுத்த கணவன் கிட்ட போகிறதுக்கு முன்னாடி அவளுடைய புறந்தாகமா இருக்கக்கூடிய நெருப்புல இறங்கி அக்னி சுத்தி பண்ணிட்டு தான் மறுபடியும் புனர்ஜென்மமா வெளியில வராள். அவளுக்கு அந்த அக்னி அவளை ஒண்ணும் பண்ணாது. ஏன்னா அவளுக்கு புறந்தகம் அது. அந்த புறந்தகத்திலே வெளியில பாரவின்ற பேரோட இருந்தவள் பௌரவின்ற பேரோட வரா. அடுத்த வருஷம் பௌரவின்ற பேரோட இருந்தவள் அடுத்தபடி பாமினிங்கிற பேரோட போறா. இந்த பாமினி இந்திராணி இதெல்லாம் ஒண்ணுதான். இப்படி பல இடங்கள்ல பல விதமா மாறி போகக்கூடியவள். அவளை போல நம்ம அக்னி சுத்தி பண்ணிட்டு போக முடியுமா? பாஞ்சாலியை போல 5 பேரை கல்யாணம் பண்ணியவர்கள் ஒவ்வொரு வருஷமும் நான் இப்படி இருக்கேன் அப்படின்னு சொல்லி நெருப்புல இறங்கி இறங்கி போக முடியுமா? ஒரு கால் அப்படி ஒரு அவதாரமா இருந்தா அவர்கள் செய்யலாம், அவர்களுக்கு அந்த உரிமை. அதனால அதை காரணம் காட்டக்கூடாது. இங்க எம்பெருமான காட்டி கொடுப்பதனாலே அந்த ஆச்சாரியன் சாட்சாத் ராமானுஜரே என்ன பண்றார்? தண்ணீரே சோரே அறம் செய்யும்னு அங்க வைகுண்டத்திலே போக்கிய வஸ்துக்களாக நம்மளை ஆக்கி என்னை அன்னமாக கொண்டு சமைச்சு கொடுக்கிறார். அது எப்படின்னு விஷயத்த சொல்லிட்டேன். நெல்லை கொண்டு சொல்லிட்டேன். நெல்லு அரிசிக்கு மேல 2 விஷயம் இருக்கு. ஒண்ணு தவிடு, இன்னொன்னு உமி. 2 கட்டையால் அடிச்சோமான உரல்ல போய் அடிச்சோமானால் அந்த உலக்கையால் அடிக்கும் போது அந்த உமி போறாப்புல ஞானம் அனுஷ்டானங்கிற 2 உலக்கையால நம்மளை அடிக்கும் போதுதான் நமக்கு இந்த ஸ்தூல சரீரம்ங்கிறது போகும். இப்படி அந்த அரிசிக்கு மேல இருக்கக்கூடிய உமி போறது போல அப்புறம் அந்த தவிடு போகணுமானா ஜலத்துல களையமா போல விரஜா நதியில போட்டு களையறா அப்படிங்கிறது. அப்ப இதுல என்ன தெரிகிறது நமக்கு? முதல்ல அம்பரமே தண்ணீரே சோரே அறம் செய்யும் எம்பெருமான் நந்தகோபால். இங்க நந்தகோபாலன் அப்படிங்கிறது ராமானுஜர். அவர்தான் முதல்ல எழுந்தினான்னு சொன்னா காலட்சேபத்துக்கு எழுந்தருள வேணும் அப்படின்னு முதல்ல ஆச்சாரியனை எழுந்தருள பண்ணியாச்சு. அடுத்தது கொம்பனார்க்கெல்லாம் கொழுந்தே குலவிளக்கே எம்பெருமாட்டி அசோதாய். அசோதானி ஸ்திரீ பேரை சொன்னதுனாலே மந்த்ரோ மாதா குருஹு பிதா அப்படின்னு சொல்றாங்க. இங்க மந்திரம் திருமந்திரம், அதாவது நமக்கு மந்திரங்கள் தான் அநேகங்கள். அதிலே அது 2 வகைப்படும். வியாபகங்கள் என்றும் அவ்வியாபகங்கள் என்றும் மந்திரம்தான் அநேகங்கள். வியாபகம் அவ்வியாபகம், அதாவது எல்லா இடத்திலையும்
விளங்க இருக்கு. அந்தர் பகிச்ச தற்சர்வம் வியாபிய நாராயண ஸ்திதகான்னு எல்லா இடத்துலயும் பிரவேசம் பண்ணி இருக்கே. அதுக்கு அந்த மாதிரி மந்திரங்கள் சொல்றதுன்னா வியாபக மந்திரங்கள்னு பெயர். இன்னொன்னு வியாபகத்துவமே கிடையாதுன்னு சில மந்திரங்கள் இருக்கும். அத மாதிரி வியாபகம் அவ்வியாபகம் என்று மந்திரங்கள் 2 வர்க்கங்கள். அந்த வியாபகத்தில் 3 வகைகள் உண்டு. 3லும் வைத்துக் கொண்டு பிரதானம் திருமந்திரம் அப்படின்னாரு. அந்த 3 என்னன்னா நாராயணாய வித்மகே வாசுதேவாய தீமகி தன்னோ விஷ்ணு பிரஜோ. 3 நாமங்கள் வந்து கொடுத்தா நாராயணாய வாசுதேவாய விஷ்ணு அப்படின்னு 3 நாமங்கள்ல விஷ்ணு வாசுதேவ நாமங்கள்லாம் அபரிக்கிரகங்கள், அதெல்லாம் வேண்டாது விஷயங்கள். ஏன்னா அதுக்கு வியாபித்துவம் கிடையாது அந்த நாமங்களுக்கெல்லாம். ஆனா நாராயண நாமத்துக்கு தான் நாராயணம் அயனம், நாராக அயனம் சப்தம் வருத்தினாலே நாராயண சப்தத்துக்கு தான் வியாபித்துவம் இருக்கிறதுனாலே அதை உள்ளடக்கி இருக்கு இல்லையா. அதனாலே இந்த நாராயண சப்தத்தாலே ஓம் நமோ நாராயணாய அப்படிங்கிற திருமந்திரம் தான் விசேஷம். அப்படிங்கிற அந்த விஷயத்தை காட்டாருங்க. மந்த்ரோ மாதா திருமந்திரம். எப்படி தாயார் கர்ப்பத்துல குழந்தைய வச்சுட்டு போற்றி வளர்ப்பதோ அது போல திருமந்திரத்துக்குள்ளே எம்பெருமானுடைய திருநாமம் போற்றி வளர்க்கப்படும். அதனாலே இந்த இடத்துல வந்து ஓம் நமோ நாராயணாய சப்தம் திருமந்திரம் பிரதானமா இருக்கிறதுனாலே எந்தெந்த இடங்கள்ல வேதங்கள் இல்லையோ இது போல தமிழ் வேதங்கள் இருக்கு. திராவிட பாஷைன்னு பெயர் இருக்கு. திராவிடம்னு நம்ம தான் உபயோகப்படுத்துறோம், வேற எங்கேயோ உபயோகப்படுத்துறது கிடையாது. அப்படி உபயோகப்படுத்தினால் ஒரு விஷயம் தெரியாமையே சொல்றார்கள். திராவிட நாடு, திராவிட தேசம், திராவிட பாஷைங்கிறது. ஏன்னா இந்த 4000 திவ்ய பிரபந்தத்தை சொல்லும் பொழுது நமாம் யகம் திராவிட வேத சாகரம் என்று திராவிட வேதம். திராவிட வேதம்ங்கிறது சமுத்திரம், கடலளவு 4000 நினைக்கிறோம். ஒவ்வொரு சப்தமும் கோடி கோடி சப்தத்துக்கு பெருமானம். அதுக்கு வியாக்கியானம் பண்ணாட்டம் புரியும். அதுக்கு 1,00,000 சொல்லணும். ஓம் சாந்தி சாந்தி சாந்தின்னு வேதம் சொன்னாக்கா பல்லாண்டு பல்லாண்டு பல்லாண்டுங்கிறார். அதுக்கப்புறம் பொலிக பொலிக பொலிகன்னார். கண்டோம் கண்டோம் கண்டோம்ங்கிறார்கள். இல்லை எனக்கு எதிர், இல்லை எனக்கு எதிர், இல்லை எனக்கு எத்தனை சத்தங்கள் காட்ட முடியும் உலகத்துல. அப்ப இதெல்லாம் வேதங்கள், திராவிட பாஷை, இது திராவிட வேதம். அதனால இந்த இடத்துல சொல்லும் பொழுது எல்லாத்தையும் அள்ளி கொடுக்கக்கூடியவர் அந்த திருமந்திரத்தை ஆச்சாரியன் தானே கொடுப்பார். அந்த ஆச்சாரியனை முதல்ல எழுந்துள்ள பண்ணி காலக்ஷேபத்தின் மூலமாக நமக்கு கொடுக்கக்கூடியது திருமந்திரம் அப்படிங்கிறதா இங்க 2வது விஷயமா காட்டுட்டாங்க. அப்புறம் திருமந்திரத்தை சொல்லிட்டாக்கா அதுக்கு உள்ளீடான வஸ்து யாரு அதை சொல்லி ஆகணும். மந்திரத்திலும் மந்திரத்துக்கு உள்ளீடான வஸ்துவிலும் மந்திர பிரதனான ஆச்சாரியன் பக்கலிலும் பிரேமம் கனக்க உண்டானால் காரியகரமாவது அப்படின்றார்கள். மந்திரத்திலும் இந்த மந்திரத்திலே நமக்கு பிரேம வரும். மந்திரத்துக்கு உள்ளீடான வஸ்து அது எதை சொல்றது, அதுக்கு பொருள் என்ன சுவாமி அப்படின்னு சொல்றோம் இல்லையா. அந்த பொருளானவன் யாரோ, அந்த வஸ்து யாரோ அவனிடத்திலும் மந்திர பிரதனான ஆச்சாரியன் நமக்கு மந்திரத்தை அள்ளி கொடுக்கிறாரு அந்த ஆச்சாரியன். இந்த 3 விஷயத்திலையும் பிரேமம் கனக்க உண்டான். நமக்கு பிரேமம் உண்டாச்சுன்னா நமக்கு அந்த பேரு வாஸ்தவமான அந்த வைகுண்டம்ங்கிற வீடு கிடைக்கும். அந்த மந்திரப்பிரதன ஆச்சாரியின் பக்கத்திலும் பிரேமம் கணக்க உண்டாகும் இல்லையா. இப்ப உடையவர் இடத்துல அடியேன் ராமானுஜதாசன் உடையவர் தான். உய்ய ஒரே வழி நமக்கு எம்பெருமானார் தான், உடையவர் தான் அப்படிங்கிற விஷயத்தை தெரிஞ்சுட்டு அவர்கிட்ட போய் உட்கார்ந்துட்டு இருக்கோமா. இப்படி இருக்கிற சந்தர்ப்பத்துல அவர் கொடுக்கிறார் அம்பர மூடறுத்து ஓங்கி உலகளந்த உம்பர்கோமான். அந்த திருமந்திரத்தை சொன்னதுக்கு உள்ள யார பொருள் கேட்டா அந்த அம்பர மூடறுத்து உங்க திருவிக்கிரமாவதாரம் வாமனன்கிட்டே திருவிக்கிரமன் உண்டானா அவனே தான் கண்ணபிரானாக இருக்கிறான்னு மந்திரத்துக்கு உள்ளீடான வஸ்து அப்படிங்கிறதாலே அம்பர மூடறுத்து ஓங்கி இவனுக்குத்தான் அந்த வியாப்தித்துவம். அந்த 3 பதங்களிலும் வைத்துக் கொண்டு திருமந்திரம் பிரதானம். மூச்சுப்படியில ஆரம்பத்திலேயே இந்த திருமந்திர விஷயத்திலே புள்ள உலகாசிரியர் ஆச்சரியமா காட்டுறார் புள்ளலோகாசிரியர். அதனால அப்படி ஒரு திருநாமமாச்சு. அதனால இந்த விசேஷத்தை கொண்டு இப்போ என்ன பண்ணினார், அம்பர மூடறுத்து ஓங்கி உலகளந்த உம்பரகோமானே உறங்காது எழுந்தினார். போராது, அப்படி சொல்லக்கூடாது. ஏன்னா எம்பெருமான்கிட்ட நேரம் போனா நம்ம கிட்ட இருக்கக்கூடிய அபராதத்தால் சீற்றம் கண்டு அவன் திருவுள்ளம் நோகும். அப்ப என்ன பண்ணணும்னு கேட்டா பாகவதோத்தமர்களை முன்னிட்டு தான் போகணும். அப்படிங்கிறதுனால செம்பொற் கழலடி செல்வாகா பலதேவாகா மற்றுமோ தெய்வமுளதென்று இருப்பாரோடு உற்றிலேன் உற்றதும் உன் அடியார் கடிமை மற்றெல்லாம் பேசிலும் நின் திருவெட்டெழுந்தங்கற்று உன் அடியார் கடிமை அப்படிதான் இருக்கணும். பாசுரம் அப்படி இல்லை. பாசுரம் கடைசியில நான் கண்ணபுரத்துறை அம்மானேன்னு பாட்டு. ஆனா இப்ப நாம எப்படி இருக்கணும் கேட்டா அதெல்லாம் பேசிலும் நின் திருவெட்டெழுத்தும் கற்று உன் அடியார் கடிமைன்னு இருக்கணும். திருமந்திரத்தை கற்றதனுடைய பலன் என்ன சுவாமி? அதுதானே
பாகவத சேஷத்துவம் பர்யந்தமான பகவத் சேஷத்துவம் தான் இங்க கொண்டாடப்படும். எம்பெருமானுக்கு மட்டிலும் வைகுண்டத்திலே அவன் இச்சைக்கு ஆசைப்படும்படியான விநியோகம் கொள்ளும்படியான வஸ்துவா மாத்திரம் கிடையாது. ஆரம்பத்தே சொல்லிட்டேன். அப்போ அங்க இருக்கக்கூடிய பாகவதோத்தமர்கள் யாரு? பக்தைஹி பாகவதை சஹா அப்படின்னு. பாகவதோத்தமர்கள் அப்பேற்பட்ட நித்யாத்மாக்கள், பக்தர்கள் சொல்ல முடியாது. இங்கேருந்து பக்தியில முக்தி கிடைச்சு போறார்களே அவர்கள் பக்தர்கள்னு சொல்றோம். இந்த ரெண்டு வர்க்கங்களுக்கும் அவர்களுடைய இச்சைக்கு தகுந்தா போலே விநியோகம் கொள்ளும்படியான வஸ்து இந்த ஜீவாத்மா. அப்படின்னு இருக்கும் பொழுது அப்ப பாகவதத்துக்கு இச்சை கொள்ளும்படியா இருக்கும் இல்லையா? அதனால பாகவதன் அவர்களுக்கும் நாம சேஷப்பட்டவர்கள் தான். அவர்கள் யாரு? பாகவதோத்தமர்களுக்கும் சேஷப்பட்டவர்கள், பகவானுக்கும் சேஷப்பட்டன். பகவான் சேஷி, பாகவதோத்தமர்களும் சேஷி அப்படின்னு பார்த்தோமே. ஆனால் பாகவத சேஷத்துவம் பர்யந்தமான பகவத் சேஷத்துவம் தான் நமக்கு சொரூப அனுரூபம். சொரூப அனுரூபம். சொரூப லட்சணம் என்ன சுவாமின்னா, அவர்களுக்கும் அவர்கள் இச்சை கொள்ளும்படியா நம்மளை விநியோகம் கொள்ளணும். அவர்களுக்கு ஆட்பட்டு இருக்கணும். அடியே தாசானு அவர்கள் வர்க்கங்கள்ல திரள்ல ஒரு கோவையிலே ஒன்றாக ஆகி அந்த வஸ்துவிலே இருந்து எம்பெருமானை அனுபவிக்க பாரிக்க வேண்டும். அப்படிங்கிறதுனாலே இங்க உம்பியும் நீயும் உறங்கே பாகவத சேஷத்துவமான பகவத் சேர்த்து வந்துடுத்து பாருங்க. உம்பியும் நீயும். அந்த உம்முக்கு என்ன காரணம் கேட்டா, பாகவத சேஷத்துவ பர்யந்தமான பகவத் சேஷத்துவம் இங்க காட்டுறாரு. அப்ப உடையவரை எழுப்பி திருமந்திரத்தை கொடுக்கும்படியா செய்து திருமந்திர காலக்ஷேபத்திலே அதுக்கு உண்டான பொருளை சொல்லி அது பாகவத சேஷத்துவம் மூலமாகத்தான் எம்பெருமான் அடைய முடியும்னு காட்டினதுனாலே அத்தியாச்சரியமான விஷயத்தை இங்க காட்டினார். அதனால இந்த அம்பரமே தண்ணீர் ஏதோ வெளிப்படையா பார்த்தா ஏதோ அம்பரமே தண்ணீரே சோரேன் ஏதோ ஏகாரசி மாட்டியா இருந்து சொன்னாள்னு உடையவர் கொடுக்கக்கூடிய விஷயத்தை பூர்வத்திலேயே தெரிஞ்சு எப்பொழுது சுவாமி நம்மாழ்வார் ஆண்டாளுக்கு முன்னாடி அவதாரம் பண்ணினவர் அவர் பொலிகன்னு கலியங்கடன் கண்டுகொள்மேன் கடல் வண்ணன் பூதங்கள் மண்மேல்னு சொன்னாரோ, உடையவரையே காட்டி கொடுத்தாரோ, அதே போல தீர்க்கதரிசியான ஆண்டாளும் இப்பொழுது எம்பெருமானாரை எழுந்தருளை செய்து நமக்கு திருமந்திரத்தை ஓதும்படியாக கொடுக்கிறார். நாளை பாசுரம் இன்னும் ஆச்சரியமான விஷயம்லாம் இருக்கு. நாளைக்கும் சொல்ல வேண்டிய ரகசிய கிரந்தங்கள்லாம் இல்லையா? இது நாளைக்கும் அதிகமா சொல்ல வேண்டிய விஷயம் இருக்கு. நாளைக்கு காலமே நடக்குங்க. இன்னைக்கு 2 நாள் மட்டும்தான் சாயங்காலம் நடந்தது. நாளைக்கு எப்பவும் போல காலையில் நடக்கும். நாளைக்கு வெள்ளிக்கிழமை, சனிக்கிழமையில ஞாயிற்றுக்கிழமை மறுபடியும் சாயங்காலம் நினைக்கிறேன். ஏன்னா இங்க திருக்கோவிலூர் ஜீயர் சுவாமி எழுறாருங்க. அப்படி எழும்போது அவர் ஏதோ பாத யாத்திரை கிளம்ப போகும்போது அப்போ வச்சுக்க முடியாது. அதனால அன்னைக்கு சாயங்காலம் தான் அன்னைக்கு உபன்யாசம் ஞாயிற்றுக்கிழமை. இப்பொழுது இன்றைக்கு சாயங்காலம் நேற்றும் சாயங்காலம் நடந்தது போல இல்லை. நாளைக்கும் நாளன்னைக்கும் காலமே நடக்கும். அதுதானே சொன்னாங்க. நாளைக்கு அதாவது 2ஆம் தேதியும் 3ஆம் தேதியும் முந்து பதகளித்தல் பாசுரம் குத்து விளக்கறியப்பா. குத்து விளக்கு எதுக்கு வருகளோ வகையோ குத்து விளக்கு ஆச்சரியமான ஒரு விஷயத்தை சொல்லி ஆகணும். அதனால கண்டிப்பா அவசியம் அதுக்கு எல்லாரும் எத்தனை பேர் வந்தாலும் கேட்டா இதை போல இனிமே கேட்டதில்லைன்றா போல அமையும் உடையவர் கொடுக்குற விஷயம். அதனால இன்றைக்கே உடையவர் எழுந்தவர்களை நமக்கு காலட்சேபாதி ரகசிய கிரந்தங்களை கொடுக்கிறார்னு தெரிகிறது. நாளைக்கும் உடையவருடைய அவருக்கு பிரீத்திகரமான பாசுரம் முண்டு மதகளித்தன் அதையும் நாளைக்கு அனுபவிப்போம். ரகசிய விஷயங்கள் அனுபவிப்போம் வார் என்பதாக சொல்லி இன்றைய பாசுரத்தை பூர்த்தி பண்ணி அமைகிறேன். அம்பரமே தண்ணீரே சோரே அறம் செய்யும் எம்பெருமான் நந்தகோபாலா விழுந்திராய் கொம்பனார்க்கெல்லாம் கொழுந்தே புலவிளக்கே எம்பெருமாட்டி அசோதாய் அறிவுராய் அம்பரமூதருத்தோங்கி உலகளந்த உம்பர்கோமானே உறங்காதெழுந்தினாய் செம்பொற்கழலடி செல்வா பலதேவா உம்பியும் நீயும் உறங்கேலோ ரெம்பாவாய் விஜாபனம் யதிதமத்யது மாமகீனம் அங்கீகுருஷ்வ இதி ராஜதயாம் புராஷே அக்ஞோயமாத்ம குணலேஷ விவர்ஜிதஸ்ச தஸ்மாத் அனன்ய சரணோ பவதி இதி மத்வா. அடியேன் தாசானுதாசன். நாளைக்கு காலமே நடக்கும் உபன்யாசம். காலையில் 7 to 9 மணி வரைக்கும். ஆமா, சனிக்கிழமையும் காலையில தான்.